بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய இல்லாமல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவின் நல்லடியார்களே, இந்த நிகழ்ச்சியிலே சொர்க்கமா நரகமா என்ற தலைப்பு எனக்கு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. முஸ்லிம்களாகிய நாம் அல்லாஹ்வை நம்புவதை போன்று அவனால் படைக்கப்பட்ட வானவர்களை நம்புவதை போன்று இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இறை தூதர்களை, அவர்களுக்கு வழங்கப்பட்ட வேதங்களை நம்புவதை போன்று நன்மை தீமை அனைத்தும் இறைவனால் தான் ஏற்படுகிறது என்ற விதியை நம்புவதை போன்று இந்த ஒட்டுமொத்த உலகமும் ஒரு நாள் அழிக்கப்படும் என்பதையும் நாம் நம்ப கடமைப்பட்டிருக்கிறோம். அப்படி அழிக்கப்பட்ட பிறகு மனிதர்கள் மாத்திரம் மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்பப்பட்டு விசாரிக்கப்படுவார்கள். அப்பொழுது நல்லவர்கள் சொர்க்கத்திற்கு செல்வார்கள், கெட்டவர்கள் நரகத்திற்கு செல்வார்கள் என்பதையும் நாம் நம்ப வேண்டும். ஆனால் இந்த சொர்க்கம் நரகம் குறித்து நம்புகிற நாம் சொர்க்கம் நரகத்தை எப்படி விளங்கியிருக்கிறோம் என்றால், இந்த உலகத்தில் இருக்கிற ஒரு சாதாரண சொகுசான வாழ்க்கை தான் சொர்க்கம், அதில் கிடைக்கிற இன்பங்கள் என்று கருதி கொண்டிருக்கிறோம். அதே மாதிரி இந்த உலகத்தில் ஒருவன் தவறு செய்துவிட்டால் அவன் சிறைச்சாலையில் எப்படி அடைக்கப்பட்டு துன்புறுத்தப்படுவானோ, அது மாதிரி ஒரு சாதாரண ஒரு தண்டனை வழங்கப்படும் இடம்தான் நரகம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம். அதனால்தான் அந்த சொர்க்கம் செல்வதற்கு ஆசைப்படாமல், சொர்க்க இன்பத்தை விரும்பாமல், இந்த உலகத்தில் கிடைக்கிற இன்பங்களுக்காக வேண்டி தவறான முறைகளை நாம் அடைகிறோம். முஸ்லிம்கள் என்று சொல்லிக்கொண்டு இந்த உலகத்தினுடைய எல்லா இன்பங்களையும் அடைவதற்காக, தவறான முறையில் அடைவதற்காக வரதட்சணை வாங்குகிறோம், வட்டி வாங்குகிறோம், விபச்சாரத்தில் சிலர் ஈடுபடுகிறார்கள், மதுபானத்திலேயே மூழ்கி திளைத்திருக்கிறார்கள். இதற்கெல்லாம் காரணம் என்னவென்று சொன்னால், சொர்க்கத்தை நாம் நம்புகிறோம். ஆனால் இந்த சொர்க்கம் இந்த உலகத்தில் உள்ள மாதிரி ஒரு சொகுசான வாழ்க்கை, அதுதான் இங்க கிடைச்சு போயிருத என்று நினைக்கிறோம். இந்த சொர்க்கத்தை சாதாரணமா நினைக்கிற காரணத்தினாலதான், நரகத்தையும் சாதாரணமா நினைக்கிற காரணத்தினாலதான் தொழுகாம இருக்கிறோம், நோன்பை கடைபிடிக்காம இருக்கிறோம், இஸ்லாம் சொன்ன மாதிரி நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில நம்ம நடக்காம இருக்கிறோம். அப்ப சொர்க்கம்டா என்ன, நரகம்டா என்ன? உண்மையில் அந்த சொர்க்கத்தினுடைய அந்த காட்சி எப்படி இருக்கும், நரகம்டா அது எப்படி படைக்கப்பட்டிருக்கிறது, இதை தெரிந்து கொண்டால் மாத்திரம்தான் முஸ்லிம்கள் அந்த சொர்க்கத்திற்கு ஆசைப்படுவார்கள், நரகத்தில் இருந்து பாதுகாப்பு பெறுவார்கள். அதனால்தான் இந்த தலைப்பு தரப்பட்டிருக்கிறது. இந்த தலைப்பிற்குள் செல்வதற்கு முன்னால் ஒரு அடிப்படையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பொதுவாக இந்த உலகத்தில் வாழ்கிற நல்லவர்கள் மிகுந்த அவதிக்குள்ளாகுகிற காட்சியை நாம் பார்க்கிறோம். யார் லஞ்சம் வாங்காமல் இருக்கிறார்களோ, யார் ஊழல் பண்ணாமல் இருக்கிறார்களோ, யார் வட்டி வாங்காமல் இருக்கிறார்களோ, யார் வரதட்சணை வாங்காமல் இருக்கிறார்களோ, யார் ஒழுக்கமாக வாழ்கிறார்களோ, அவர்கள் நல்லவர்கள் உலகத்தில் கஷ்டப்படுகிற துன்பப்படுகிற காட்சியை பார்க்கிறோம். அதே நேரத்தில் இந்த தவறான காரியங்களை யார் செய்கிறார்களோ அவர்கள் நல்ல நிலைமையில் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். எவன் மோசடி பண்றானோ, பித்தலாட்டம் பண்றானோ, எவன் திருடுறானோ, பொய் சொல்றானோ, ஏமாத்துகிறானோ, அவர்கள் எல்லாம் நல்ல நிலைமையில உயர்ந்து கொண்டு செல்கிற காட்சியை நம்ம பார்க்கிறோம். அப்ப நம்ம இந்த இடத்துல நம்ம ஒரு விஷயத்தை சிந்திக்க வேண்டும். உலகத்தில் ஒரு மனுஷனை, ஒரு நல்லவனுக்குத்தான் ஒரு மனுஷன் முக்கியத்துவம் தருவான். நம்ம கடையில ஒரு பையன் வேலை பார்க்கிறான், ஒரு ஆள் வேலை பார்க்கிறாரு, நல்லவனா இருக்கிறாரு, நல்லவனா இருந்தா தான் அவனை ஒருத்தர் கூடுதலாக கவனிப்பார் முதலாளி. அதே நேரத்தில் ஒருத்தர் கெட்டவனா இருக்கிறான், கல்லாவுல கைய வைக்கிறான், பொய் சொல்றான், ஏமாத்துறான்,
முதலாளிக்கு கட்டுப்பட்டு நடக்க மாட்டேங்கிறான், இவனை ஒருத்தர் நல்லா கவனிப்பாரா, வெளியே போடான்றாரு. இந்த உலகத்துல மனுஷனா இருக்கிற நம்ம என்ன நினைக்கிறோம்னு சொன்னா, நல்லவனுக்கு தான் நம்ம மதிப்பு கொடுக்கணும், நல்லவனுக்கு தான் அதிக கூலி தரணும், கெட்டவனுக்கு நம்ம நன்மை செய்யக்கூடாது, கெட்டவனுக்கு நம்ம உதவி புரியக்கூடாது என்று மனுஷன் நம்ம நினைக்கிறோம். அப்ப இந்த உலகத்தை படைத்த இறைவன் நல்லவங்களை இந்த உலகத்துல நல்ல நிலைமையில வச்சிருக்கிறானா, கெட்டவங்களை கஷ்டப்பட வச்சிருக்கிறானா அப்படின்னு பார்த்தா, இது அப்படியே இந்த உலகத்துல நமக்கும் இறைவனுக்கு இடையில இப்படி நேர்முரணா இருக்கும். யார் நல்லவர்களா இருக்கிறார்களோ அவங்க நினைக்கிறாங்க, நம்ம நல்லவங்களா இருக்கிறோமோ நம்ம ஏன் கஷ்டப்படுறோம், நல்லவங்களா இருக்கிறோமோ நமக்கு தானே துன்பம் அதிகமா வருது, கெட்டவனா இருக்கிறவங்க நல்லா வாழ்றாங்க என்று நினைக்கிற மாதிரிதான் இந்த உலகத்தினுடைய செட்டப் இருக்கிறது. அப்ப இதுக்கு தீர்வு என்ன? எதுக்காக ஒரு மனுஷன் நல்லவனா வாழணும், எதுக்காக ஒருத்தன் கெட்டவனை வாழக்கூடாது? இப்படி ஒரு கேள்வி வருதா இல்லையா? உலகத்துல கடவுளை நம்புகிற யாரிடத்துல வேண்டுமானாலும் கேட்டு பாருங்கள். இப்ப கடவுள்ங்கிறவன் அவன் நம்மளை விட அறிவுள்ளவனா இருக்க வேண்டும், நம்மளை விட அவன் நேர்மையானவனாக இருக்க வேண்டும். அப்ப நல்லவர்களுக்குத்தான் நம்ம கூலி தருவோம். ஆனா கடவுள் உலகத்துல கெட்டவங்களுக்கு தானே நிறைய கொடுத்திருக்கிறான், கெட்டவங்க தானே நிம்மதியா வாழ்கிறார்கள், நல்லவங்க நிறைய பேர் கஷ்டப்படுகிறார்களே அப்படின்னு கேட்டு பாருங்க. உலகத்துல கடவுளை நம்புகிற ஒருவரும் இதற்கு பதில் சொல்லவே முடியாது. இஸ்லாமிய மார்க்கம் என்ன சொல்லுது? இந்த உலகத்துல ஒரு மனுஷனுக்கு கிடைக்கிற இன்பங்களை பொறுத்த வரைக்கும் அது நல்லவர்களுக்கு குறைவாக கிடைத்தாலும் நல்லவங்களுக்கு நிறைய கொடுக்கிறதுனால நல்லவங்களை வாழ்ந்ததுக்கு அது முழுமையாக கூலியாக இருக்க முடியாது. ஒருத்தன் நல்லவனா வாழ்றான்னு வைங்க, அவனுக்கு இந்த உலகத்துல நல்ல காசு பணத்தை தர்றான், நல்ல மனைவியை தர்றான், நல்ல பிள்ளைகளை தர்றான், நல்ல பதவியை தர்றான், அவனுக்கு சமுதாயத்தில் உயர்ந்த அந்தஸ்து தர்றான். இப்படி உலகத்துல ஒரு மனுஷன் என்னவெல்லாம் எதிர்பார்க்கிறானோ அது எல்லாத்தையும் இங்கே கொடுத்து போறான்னு வைங்க, கோடீஸ்வரன் நல்லா ஆக்கி போடுறான். என்னதான் மனிதன் உயர்ந்த நிலைமையை அடைந்தாலும் அவன் அதை ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு அனுபவிக்க முடியாது. ஒரு 60 வயசு வரைக்கும் தான் அதை அனுபவிக்க முடியுமே தவிர ஒரு அற்ப சுகமாகத்தான் அது இருக்க முடியும். 20 வயசுல அவனுக்கு கிடைத்தாலும், ஒரு 30 வயசுல மனுஷனுக்கு அவன் கோடீஸ்வரன் ஆனாலும் 60 வயசு 30 வருஷத்துக்குள்ள அவனால் அதுக்கு மேல் அனுபவிக்க முடியாது. இப்ப இஸ்லாம் என்ன சொல்லுது? இந்த உலகத்துல ஒரு மனுஷனுக்கு வழங்கப்படுகிற இந்த சொத்து சுகம் இது எல்லாமே அற்ப இன்பங்கள். இதுல கொடுத்து நல்லவனுக்கு அவன் நல்லவனா வாழ்ந்ததுக்கு முழுமையான கூலி இங்க கொடுக்க முடியாது. அதே நேரத்தில் சொர்க்கம்னு ஒண்ணு இருக்குது. இந்த உலகத்தில் ஒருவன் நல்லவனாக வாழ்ந்தானே ஆனால் நிலையான அழியாத என்றென்றைக்கும் நிரந்தரமாக வாழக்கூடிய ஒரு உலகம் இருக்குது. அங்க நல்லவர்களுக்கு நிலையான பரிசு இருக்கிறது. அவன் நல்லவனா வாழ்ந்ததை விட அதிகமான பரிசு அவனுக்கு காத்திருக்கிறது என்று இஸ்லாம் சொல்கிறது. அதே மாதிரி ஒருத்தன் கெட்டவனை இந்த உலகத்தில் வாழ்றான், கெட்டவன் இங்க வேண்டுமானால் நல்லா இருக்கலாம், அது கொஞ்ச காலம்தான். அதுக்கு பிறகு நரகம்னு ஒண்ணு இருக்குது. இந்த உலகத்தில் கெட்டவர்கள் தண்டனையிலிருந்து கூட தப்பித்து விடக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். ஒரு தப்பு செய்யலாம், அந்த தப்புக்கு ஏற்ற மாதிரி தண்டனை வழங்கப்படுதா? அப்படி பார்த்தால் இந்த உலகத்துல கெட்டவர்கள் சரியான தண்டனையை அடைவது கிடையாது. கெட்டவர்கள் கொலை செய்யறான், 100 கொலை பண்ணால் கூட அவனை தூக்குல கொண்டு போய் போட்டால் கூட 100 கொலை பண்ணவனுக்கு ஒரு தடவை தான் தூக்கு தண்டனை. சாவடிக்கிறார் 100 கொலை பண்ணவனுக்கு அதுக்கேற்ற மாதிரி அவனை சாவடிக்க முடியுமா? ஒரு கொலை பண்ணி தூக்கு தண்டனை சொன்னால் அதுக்கு அதே மாதிரியான தண்டனை தான். 100 கொலை பண்ணவனுக்கு அது மாதிரியான தண்டனை என்று சொன்னால் இது நியாயமான தண்டனையா இது? அப்ப ஒரு கொலை பண்றவன் 100 கொலை பண்ணிட்டு போயிருவான், இப்படின்னு போயிருவான். 50 ரூபாய் திருநாளும் ஜெயிலு, 50,000 ரூபாய் திருநாளும் ஜெயிலு, கோடிக்கணக்கில் கொள்ளையடிச்சாலும் ஜெயிலு, அப்படின்னு கோடிக்கணக்கில் கொள்ளையடிச்சு போயிடுறேன் இப்படின்னு போவானா இல்லையா? இஸ்லாம் என்ன பண்ணுதுன்னா இந்த கொஸ்டினுக்கும் ஆன்சர் பண்ணுது. இந்த உலகத்தில் நீங்கள் குறைவான தண்டனை உங்களுக்கு கொடுக்கப்படலாம், ஆனால் நான் வச்சிருக்கிற தண்டனை இருக்கிற நரகம்ங்கிற தண்டனை அதுல எவனும் தப்ப முடியாது. வரதட்சணை வாங்கினவன், வட்டி வாங்கினவன், துழுகாதவன், நோன்பு வைக்காதவன், புறம் பேசினவன், அவதூறு பரப்புனவன் எல்லாரும் அந்த நரகத்துல அவரவருடைய அந்த குற்றங்களுக்கு ஏற்றவாறு தண்டிக்கப்படுவார்கள் அப்படின்னு இஸ்லாம் நமக்கு சொல்கிறது. அதே மாதிரி நம்ம எத்தனையோ பிரார்த்தனைகள் செய்யற இறைவன் கிட்ட
அந்த பிரார்த்தனைகள்ல நிறைய பிரார்த்தனைகள் ஏற்கப்படுவது கிடையாது. நம்ம ஒரு 100 துவா கேட்டோம்னு சொன்னா ஒரு 20 தான் நடக்கிறது, மீது 80 நடக்க மாட்டேங்குது. அப்ப நம்ம என்ன நினைப்போம், ஏன்னா நம்ம அல்லாஹ்ட்ட கேட்கிறோம், கேட்டது கிடைக்கிறதுன்னா அப்புறம் எதுக்கு அல்லாஹ்ட்ட கேட்கணும் அப்படின்னு ஒரு கேள்வி வருமா இல்லையா? கடவுளை நம்புகிற யாரும் இதற்கு பதில் சொல்லவே முடியாது. இஸ்லாமிய மார்க்கம் என்ன சொல்லுன்னு கேட்ட, இந்த உலகத்துல உனக்கு 80 பிரார்த்தனை மறுக்கப்படுவ, ஏத்துக்கிறாம இருக்குதா, அது வீணாகாது. இன்னொரு உலகம் இருக்கு, ஒண்ணு இந்த உலகத்திலே இறைவன் லேட்டா கொடுப்பான், அப்படி அது வரைக்கும் நீ வெயிட் பண்ணணும். அப்படி இல்லைன்னா நீ கேட்கறத விட உனக்கு சிறந்தது உனக்கு இறைவன் தருவான். சொர்க்கம் என்ற அந்த பரிசு உனக்கு இருக்கிறது. அதனால உன்னுடைய பிரார்த்தனை எதுவுமே ஏற்கப்படுறது கிடையாது, மறுக்கப்படுறது கிடையாது. நீங்கள் கேட்டதை விட சிறந்ததாக மறுமையில வழங்கப்படும் என்று இப்படி சொர்க்க நரகத்தை நம்புவதற்கு ஏராளமான நியாயங்கள் இஸ்லாத்தில் இருக்கிறது. இந்த அடிப்படையை புரிந்து கொண்டு இந்த சொர்க்க நரகம்ங்கிற அந்த தலைப்புக்குள்ள நுழைவோம். சொர்க்க நரகத்தை நம்புறதுனாலதான் ஒரு மனிதன் நல்லவனா வாழ முடியும். நம்ம நல்லவனா வாழ்றதுக்கு பரிசு சொர்க்கத்தில் இருக்கிறது அப்படின்னு அவனுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படும். அதே மாதிரி நம்ம கெட்டவனா வாழ்ந்தோம்னா நரகம் இருக்குது, அல்லாஹ்வுடைய தண்டனை மனுஷன் வழங்குற தண்டனை மாதிரி இருக்காது அப்படின்னு நம்பினால்தான் ஒரு மனுஷன் பொய் இருக்காது, மோசடி இருக்காது, பித்தலாட்டம் இருக்காது, விபச்சாரம் இருக்காது, மனிதன் தூய்மையானவனாக மாறி விடுகிறான். அப்ப இந்த அடிப்படையை மனதில் வைத்துக் கொண்டு இந்த சொர்க்கம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொள்வோம். சொர்க்கத்தை பற்றி அல்லாஹ் குறிப்பிடும் பொழுது, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத்தின் ஆதரவற்றோர் இல்லம் இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளுக்கு அடுத்தபடியாக பெற்றோரை பேணுவது பற்றி இஸ்லாம் அதிகமாக வலியுறுத்துகிறது. பெற்றோரை பேணாதவர்கள் மறுமையில் வெற்றி பெற முடியாது என்று இஸ்லாம் அறிவுறுத்துகிறது. ஆயினும் இஸ்லாத்தின் இந்த கட்டளையை சில முஸ்லிம்கள் அலட்சியம் செய்து பெற்றோரை வீட்டை விட்டு விரட்டுகின்றனர், பெற்றோரை பிச்சைக்காரர்களாக மாற்றுகின்றனர். இந்த அவல நிலைக்கு பரிகாரம் காணும் வகையில் முதியோர் ஆதரவு இல்லத்தை தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் நடத்துகிறது. தாயன்புடன் உணவு, உடை, மருத்துவம் உள்ளிட்ட 24 மணி நேரமும் செவிலியருடன் கூடிய பராமரிப்பு மற்றும் தனி ஆம்புலன்ஸ் வசதி இவை அனைத்தும் முற்றிலும் இலவசமாக செய்து தரப்படுகிறது. அனாதைகளை அரவணைப்பவரும் நானும் சொர்க்கத்தில் இணைந்திருப்போம் என்ற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அமுத மொழியை ஏற்று அனாதைகளை அரவணைக்கும் இல்லமும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் நடத்தி வருகிறது. இப்பணியை தொடர்ந்து செய்திட உங்கள் நன்கொடைகளையும் ஜகாத்தையும் தாராளமாக வாரி வழங்குமாறு கேட்டுக் கொள்கிறோம். உங்களது நன்கொடைகளை டிடியாகவோ செக்காகவோ மணி ஆர்டராகவோ அனுப்பலாம். டிடி அனுப்புபவர்கள் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் வங்கி கணக்கு எண் 7882748827 இந்தியன் வங்கி மண்ணடி கிளை என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் மாநில தலைமையகம் 30 அரண்மனைக்காரன் தெரு மண்ணடி சென்னை 1. போன் 044215215226. وسارعوا إلى مغفرة من ربكم وجنة عرضها السماوات والأرض وعدت للمتقين. நீங்கள் உங்களுடைய இறைவனுடைய மன்னிப்பின் பக்கம் சொர்க்கத்தின் பக்கம் விரைந்து வாருங்கள். அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ்விடத்தில் நீங்கள் பாவ மன்னிப்பு கேட்டு அல்லாஹ்வின் மேல் நீங்கள் திரும்புங்கள். அதே மாதிரி சொர்க்கத்திற்கு நீங்கள் ஆசைப்படுங்கள். சொர்க்கம் எப்படி இருக்கும் தெரியுமா? அருள் சமாவாத்து வல் அருள், அதனுடைய அகலம் இந்த வானம் பூமியினுடைய கொள்ளளவு சொர்க்கத்தினுடைய அகலம் அப்படிங்கிறான். சொர்க்கம் எவ்வளவு பிரம்மாண்டமா படைக்கப்பட்டிருக்கிறது என்றால், இந்த வானம் எவ்வளவு பெருசோ, இந்த பூமி எவ்வளவு பெருசோ, இந்த வானத்துக்கும் பூமிக்கு இடையில எவ்வளவு கேப்பு, எவ்வளவு இடம் இருக்குதோ அந்த அளவுக்கு சொர்க்கம் ரொம்ப பிரம்மாண்டமாக படைக்கப்பட்டிருக்கிறது. அந்த சொர்க்கம் இறையச்சம் உள்ளவர்களுக்காக தயாரிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். அதே மாதிரி அல்லாஹ் இன்னொரு இடத்துல சொல்கிறான், அல்லாஹு யபசுத்து ரிஸ்க லிமன் யஷா வ யக்திர், தான் நாடியவருக்கு அல்லாஹ் ஆகாரத்தை, அந்த ரிஸ்கை, வாழ்வாதாரத்தை குறைத்து கொடுக்கிறான், தான் நாடியவருக்கு கூட்டி கொடுக்கிறான். ஓ ஃபரிஹு பில் ஹயாத்தி துன்யா, இந்த உலகத்தில் கிடைக்கிற இந்த உலக இன்பங்களை பார்த்து சிலர் மகிழ்ச்சி அடைகிறார்கள். வமல் ஹயாத்து துன்யா பில் ஆகிரத்தி இல்லாமத்தா, மறுமையினுடைய அந்த இன்பத்தை, சொர்க்க இன்பத்தை பார்க்கும் பொழுது இந்த உலகத்தில் கிடைக்கிற இன்பங்கள் எல்லாம் வெறும் அற்பம்தான்,
சாதாரணமானவைதான் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்தில் ஒரு பட்டாடை, ஒரு பட்டு துணியை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்து கொண்டு வரப்படுகிறது. அப்ப அதை பார்த்து மக்கள் எல்லாம் ஆச்சரியப்படுகிறார்கள். அதனுடைய அந்த கவர்ச்சி அழகு, அதனுடைய அந்த சாப்ட் அந்த மென்மை, இதையெல்லாம் பார்த்து சஹாபாக்கள் ஆச்சரியப்படுகிறார்கள். இப்படி ஒரு பட்டு துணியா இவ்வளவு அழகா என்று ஆச்சரியப்படும் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இதை பார்த்து நீங்க ஆச்சரியப்படுறீங்களப்பா, மனாதியலு சாது இப்னு முஆதின் ஃபில் ஜன்னத்தி அத்லபு மின் ஹாதா. சாது இப்னு முஆதுடைய அந்த கர்ச்சீஃப் மறுமை நாளையில சாது இப்னு முஆது ரலியல்லாஹு அவங்களுடைய அந்த கர்ச்சீஃப் இருக்கு பாருங்க, அவருக்கு சொர்க்கத்தில் வழங்கப்படக்கூடிய அந்த கைக்குட்டை, அது இதை விட பிரமாதமா இருக்கும். ஒரு பட்டு துணியை பார்த்து போய் ஆச்சரியப்படுறீங்களே, சொர்க்கத்தில் ஒரு கர்ச்சீஃப் அவ்வளவு பிரமாதமா இருக்கு, இதை விட சூப்பரா இருக்கும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்து இன்பங்கள் எல்லாத்தை விட, உலகத்தில் உள்ள எல்லா பாக்கியங்களை விட ஆகிரத்தில் உள்ள அது ரொம்ப பெருசா உங்களுக்கு தெரியும் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி சொல்றாங்க, லகாபு கௌசின் ஃபில் ஜன்னா கைருன் மிம்மா தத்ரு அலைஹி ஷம்சு தக்ருப். சொர்க்கத்தில் ஒரு சாட்ட அளவு, ஒரு சாட்டை வைக்கிற அளவுக்கு இடம் கிடைக்குமையானால் அது உங்களுக்கு எவ்வளவு பெருசா தெரியும், இந்த உலகத்தை விட உங்களுக்கு பெருசா தெரியும். சொர்க்கம் தான் அப்படி. சில இடங்களை நம்ம பார்க்கும்போது ஆச்சரியப்படுமா இல்லையா? அழகான மாளிகைய, ஒரு அழகான கொடைக்கானல் ஊட்டி மாதிரி ஒரு இடத்துல ஒரு சூப்பரான ஒரு கண்ணாடி மாளிகை நமக்கு தரப்படும் வைங்க, நம்ம ஒரு பிரம்மாண்டமான ஒரு பில்டிங்கை பார்த்து, ஒரு அழகான ஆச்சரியமான ஒரு பில்டிங்கை பார்த்தோம்னா என்ன நினைப்போம், இங்கேயே நம்ம இருக்கவள வேணாம், ஒரு மணி நேரம் நம்ம படுத்து விரிச்சா போவேன், இப்படி நினைப்போமா இல்லையா? இவ்வளவு பெரிய பில்டிங் எனக்கு வேணாம், ஒரு சின்ன ரூம் கிடைச்சா போவேன், வாழ்ந்தா இப்படி ஒரு இடத்துல வாழணும்னு நம்ம நினைப்போமா இல்லையா? இந்த மாதிரி சொர்க்கத்தை பார்த்த உடனே மனுஷனுக்கு என்ன வரும்னு கேட்டா, சொர்க்கம் முழுக்க இருக்குன்னு என்ன அப்படி வராது. சொர்க்கத்தை அடைவதற்காக வேண்டி மனுஷன் என்ன சொன்னா, ஒரு சாட்டை வைக்கிற அளவுக்கு இடம் கிடைச்சா கூட மனுஷனுக்கு இந்த உலகத்தில் உள்ள எல்லாத்தையும் விட பெருசா இருக்கும். இன்னைக்கு பணம் வேணும்னு மனுஷன் நினைக்கிறான், இன்னைக்கு கோடீஸ்வரனா இருக்கணும், அதுக்காக நான் எப்படி வேணாலும் வாழ வேண்டி இருக்கிறான்ல. சொர்க்கம் எப்படி இருக்குன்னு கேட்டா, இந்த உலகத்தில் உள்ள எல்லாத்தையும் கொட்டி கொடுத்து அந்த இடம் எனக்கு வேணும், ஒரு சாட்டை வைக்கிற அளவுக்கு இடம் கிடைச்சா போதும் நினைக்கிற அளவுக்கு சொர்க்கம் ரொம்ப அழகாக கட்டப்பட்டிருக்கிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி சொல்கிறார்கள். அதே மாதிரி சொர்க்கம் சொன்னால் அந்த சொர்க்கம் நம்ம எப்படி கற்பனை பண்ணி வச்சிருக்கிறோமோ அந்த மாதிரியான அமைப்புல சொர்க்கம் இருக்கவே செய்யாது. நமக்கு எப்படி கற்பனை ஓட சொர்க்கம் சொன்னா, இந்த பக்கம் பார்த்தால் மரம், ஒரு கொடைக்கானல் ஊட்டி மாதிரி ஒரு இடத்தை நம்ம கற்பனை பண்ணுவோம். அல்லாஹ் சொல்லுறாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஆதத்துலி இபாதி சாலிஹீன மாலா ஐனுன் ராத் வலா உதுனுன் சமியத் வலா கதர அலா கல்பி பஷரின். எந்த மனுஷனுடைய உள்ளத்தினுடைய அந்த கற்பனையிலும் தோன்றிராத, எந்த மனித கண்களும் எந்த கண்களும் பார்த்திராத, எந்த காதும் கேள்விப்பட்டிருக்காத அப்படிப்பட்ட அந்த பாக்கியங்களை நான் சொர்க்கத்தில் தயார் பண்ணி வச்சிருக்கிறேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்வதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். சொர்க்கத்தில் போய் நின்றா அந்த மாதிரி ஒரு கட்டட ஒரு அமைப்பை உலகத்தில் நீங்கள் எங்கேயும் பார்த்திருக்க முடியாது. எப்படிப்பட்ட வல்லரசு நாடுன்னு சொல்லிக்கொண்டு அவன் என்னதான் பிரம்மாண்டமா கட்டி வச்சிருந்தாலும், தங்கத்திலே மாலையை கட்டி ஒருத்தன் வாழ்ந்தாலும், புர்னையில போய் நீங்க பார்த்து அதை பார்த்து நீங்க ஆச்சரியப்பட்டாலும், உலகத்தில் உலக அதிசயம்னு சொல்றானா இல்லையா, அந்த மாதிரியான அதிசயமான ஆச்சரியமான எண்ணத்தை நீங்கள் பார்த்தாலும், சொர்க்கத்தை பார்த்தா இதெல்லாம் உண்மை இல்லை என்று நமக்கு தெரியும். அப்படி எந்த கண்களும் பார்த்துடாத, அதே மாதிரி கேள்விப்பட்டிருக்க சில விஷயங்களை பற்றி கேள்விப்படுமா இல்லையா, சொர்க்கத்தை பற்றி யாரும் அந்த மாதிரி கேள்விப்படவே முடியாது. எந்த மனிதனுடைய உள்ளத்திலும் கற்பனையிலும் தோன்றியராத அந்த பாக்கியங்கள் சொர்க்கத்தில் இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்கிறான். அதே மாதிரி அந்த சொர்க்க இன்பங்கள் இருக்கு பாருங்க, சொர்க்கம் எவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கு என்பதுதான் இந்த வசனங்கள், இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லுது. அந்த சொர்க்கத்து இன்பங்களை பொறுத்த வரைக்கும் ஏதோ கொஞ்ச நாள் ஒருத்தர் சொர்க்கத்தில் இருந்துட்டு அப்புறமே உலகத்தில் அல்லாஹ் சில பேருக்கு கொடுத்து பறிப்பான்ல, அந்த மாதிரி அல்லாஹ் சொர்க்கத்தை கொஞ்ச நாள் வச்சுட்டு திரும்ப வெளியே பத்துருவானா. ஒருத்தர் சொர்க்கத்திற்குள்ள நுழைந்து விட்டாரே ஆனால் அவர் அங்கதான் இருப்பார். நரகத்தில் போறவர் வேண்டுமானா அவர் கொஞ்ச நாள்ல வெளியே வரலாம். இணை வைக்காதவராக இருந்தா, சில பெரும்பாவங்களை செய்யாதவராக இருந்தா அவர் வெளியே வரலாம். ஆனால் ஒருத்தர் சொர்க்கத்துக்கு போவாரே ஆனால் அவரை அல்லாஹ் தூய்மைப்படுத்தி தான் சொர்க்கத்துக்கு அனுப்புவான்.
நரகத்துல போட வேண்டிய ஆளுகளை, அதுக்கு தகுதியான ஆளுகளை நரகத்துல போட்டு விட்டு சொர்க்கத்துக்கு அனுப்பும் பொழுது ரொம்ப பரிசுத்தமான ஆளுகளைத்தான் அல்லாஹ் சொர்க்கத்துக்கு அனுப்புகிறான். அந்த சொர்க்கத்தை பொறுத்த வரைக்கும், அதுல உள்ள பாக்கியங்களை பொறுத்த வரைக்கும் அதுக்கு அழிவே கிடையாதுன்னு அல்லாஹ் இன்னஹாதால ரிஸ்குனா மாலஹும் மின் நஃபத், அழிவே இல்லாத ரிஸ்க் நம்ம இடத்துல இருக்கிறது அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி புகாரியில இடம்பெறுகிறது. மறுமை நாளையில அல்லாஹ் என்ன செய்வான்னு கேட்டா, ஒரு கருமை கலந்த வெண்ணிற ஆடு அதை அல்லாஹ் கொண்டு வந்து நிப்பாட்டுவான். அதை நிப்பாட்டி அல்லாஹ் கேட்பான் சொர்க்கவாசிகள்கிட்ட நரகவாசிகள்கிட்ட, இது என்னன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்பான். அப்ப எல்லாரும் சொல்லுவார்கள், இதுதான் மரணம். மரணத்தை மூத்த அல்லாஹ் என்ன செய்வான்னு கேட்டா, ஒரு ஆட்டுடைய தோற்றத்தில் கொண்டு வந்து நிப்பாட்டி இது என்னன்னு தெரியுமான்னு கேட்டு அந்த ஆடு அங்க அறுக்கப்படும். அறுக்கப்பட்ட பிறகு அல்லாஹ் சொல்லுவான், இனிமேல மூத்துங்கிறது கிடையாது, இனிமேல நிரந்தரம் உங்களுக்கு நித்திய வாழ்க்கை கிடைச்சு போயிருச்சு, மூத்தையே அறுத்தாச்சு, மரணத்தையே அறுத்து துண்டு துண்டு ஆக்கியாச்சு. அதனால சொர்க்கவாசிகளை நீங்களும் நிரந்தரமா ஏறீங்க, நரகவாசிகளே உங்களுக்கு மரணம் கிடையாது, மரணம் இல்லாத நித்திய வாழ்க்கை இங்க கொடுக்கப்படுகிறது அப்படின்னு அல்லாஹ் சொல்லுவான். இதை சொல்லிவிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, வஅந்திருஹும் யௌமல் ஹஸரத்தி இது குலியல் அம்ரு வஹும் ஃபீ கஃபலத்தின், அவர்கள் எந்த வாழ்க்கையை பற்றி மறுமை நாளை பற்றி பொதுபோக்காக இருந்தார்களோ அந்த நேரத்தில் அவர்கள் கை செய்யப்படுவார்கள். அவர்கள் அந்த கை செய்யப்படுகிற துக்கப்படுகிற அந்த நாளை பற்றி அவர்களுக்கு நபியை எச்சரிக்கை பண்ணு அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். மறுமை நாளையில நமக்கு நரகம் தான், இந்த நரகத்துல சாவுங்கிறது கிடையாது என்று ஒருத்தன் தெரிந்த பிறகு அப்பதான் கை சேரப்படுவான். ஆகா, நம்ம அல்லாஹ் சொன்ன மாதிரி நடக்கலையே, ரசூல் சொன்ன மாதிரி நடக்கலையே, குர்ஆன் சொன்ன மாதிரி ஹதீஸ் சொன்ன மாதிரி நடக்கலையே, நம்ம முன்னோர்களை பின்பற்றிட்டோமே, பெரும்பான்மை செய்யறாங்கன்னு அப்படி வாழ்ந்துட்டோமே, நம்முடைய நண்பர்கள் நம்மளை சொன்னாங்கன்றதுக்காக வேண்டி கெட்டு போயிட்டோமே, சில பொம்பளைங்க சேர்ந்து கெடுத்ததுனால நம்ம வீணா போயிட்டோமே, நமக்கு மறுமையில வெற்றி இல்லையே என்று ஒரு மனிதன் அந்த நேரத்தில் கை செய்யப்படுவான். அந்த கை செய்யப்படுறதுனால அவனுக்கு ஒரு பயனும் இருக்காது. அப்படிப்பட்ட அந்த நாளை குறித்து நபியே நீ சொல்லு அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சொர்க்கத்தை பற்றி இன்னும் சொல்றாங்க, சொர்க்கத்துக்கு போகக்கூடிய யாரா இருந்தாலும் சரி அல்லாஹ் என்ன செய்வான்னு கேட்டா, உடனடியே சொர்க்கத்துக்கு அனுப்பிடாம அவர்கள் நரகத்தை எடுத்து காட்டி, இன்னும் சொல்ல போனால் நரகத்தை கடந்துதான் ஒரு ஆள் சொர்க்கத்துக்கு போக முடியும். சொர்க்கத்தினுடைய இந்த இன்பத்தை அறிவதாக இருந்தா நிழலுடைய அருமை இப்ப தெரியும், வெயில்ல நின்றுட்டு வந்தாலும் தெரியும். ஒரு ஏசி ரூம்ல உட்கார்ந்து இருந்தாருன்னா அவர் கஷ்டம் தெரியுமா, வெயிலுடைய அந்த கடுமை தெரியுமா? வெயில் காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் ஒருத்தர் வெயில அலைஞ்சு தெரிஞ்சுட்டு ஒரு ஏசி ரூமுக்குள்ள போனாருன்னா அம்மாடி இப்போதானே சுகம் அப்படின்னு நினைப்பாரா இல்லையா? கஷ்டப்பட்டு ஒரு வாழ்க்கையில கஷ்டப்பட்டு முன்னேறி வர்றான், ஒரு நல்ல நிலைமையை அறிஞ்ச உடனே அப்ப அவனுக்கு அதுலதான் உண்மையில சுகம் கிடைக்கும். சுகம் எப்ப கிடைக்கும்னு கேட்டா, கஷ்டத்துக்கு பிறகுதான் அந்த சுகம் அவனுக்கு முழுமையான சுகமா இருக்கும். எதுவுமே கஷ்டப்படாம ஈஸியா கிடைச்சிச்சுன்னா அது நமக்கு அதனுடைய அருமையே தெரியாது. நம்ம நீ முஸ்லிம்களா இருக்கிற அந்த அருமை நமக்கு தெரியாத காரணம் என்ன? சில பேர் இஸ்லாத்துக்கு வர்றாங்கன்னா கஷ்டப்பட்டு வருவார்கள். பெற்றோருடைய எதிர்ப்பு, ஊர் பிரச்சனை, இந்த மாதிரி பல பிரச்சனைகளுக்கு இடையில சில பேர் இஸ்லாத்தை தழுவார்கள். இங்க வந்த பிறகு உறுதி எடுப்பார்கள், இது ஒரு பாக்கியம், இந்த பாக்கியத்தை நம்ம இழந்துடக்கூடாது, இது அல்லாஹ் வழங்கிய மிகப்பெரிய பாக்கியம், உண்மையை உணர்ந்து அப்படி 100% நடக்கிற அளவுக்கு அப்படி முயற்சி பண்ணுவார்கள். அதே நேரத்தில் காலகாலமா நம்முடைய தகப்பனார் முஸ்லிம், அதனால நம்மளும் முஸ்லிம், தாய் முஸ்லிம், அதனால நம்மளும் முஸ்லிம், கஷ்டம் இல்லாம இஸ்லாத்தை ஏற்றுக்கிற பாருங்க. எதையும் படிக்காம எந்த போதனையும் கேட்காம பரம்பரையா முஸ்லிம் இருக்கிறதுனால நமக்கு இஸ்லாம் என்னன்னு விளங்குதா, அதனுடைய அருமை தெரியுதா, இஸ்லாம் சொன்ன மாதிரி நம்ம நடக்கிறோமா? காரணம் என்ன? நம்ம கஷ்டப்பட்டு வரல. அப்ப சொர்க்கத்துக்கு போவதா இருந்தா கஷ்டப்பட்டுதான் இந்த சொர்க்கத்தை அடைய முடியும். அல்லாஹ் அந்த சொர்க்கத்தை எப்படி அமைச்சிருக்கிறான்னு கேட்டா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்களா, எதுக்குள்ள அஹதுல் ஜன்னத்தை இல்லா உரிய மக்காலஹும் மினன்னார் லவ் அஸாலி இஸ்தாத சுக்ரன் வலா எதுகுலும் நால அஹதும் இல்லா உரிய மக்காலஹும் மினல் ஜன்னதி லவ் அஸரலி யகுன் அலைஹி அஸரா. சொர்க்கத்துக்கு ஒருவர் நுழைவதாக இருந்தால் அவருக்கு அல்லாஹ் என்ன செய்வான்? நரகத்தை காட்டுவான். நீ கெட்டவனா வாழ்ந்து இருந்தீங்கன்னா உனக்கு இதுதான் இந்த இடம் தான் கிடைச்சிருக்கும் அப்படின்னு சொன்ன உடனே அவர் என்ன நினைப்பாரு?
நல்ல வேலை நம்ம ஒழுங்கா வாழ்ந்துட்டோம், நம்ம இறைவனுக்கு நன்றி செலுத்தினதுனால கரெக்டா வாழ்ந்ததுனால இந்த சொர்க்கத்தை அடைஞ்சிருக்கிறோம் அப்படின்னு அவர் நினைப்பார். நரகத்தை காட்டி எல்லாம் என்ன செய்வான், பாத்தியா உனக்கு எப்படிப்பட்ட பாக்கியத்தை கொடுத்திருக்கிறேன், கொஞ்சம் நீ மிஸ் ஆகிருந்தீண்டா, எனக்கு மாற்றமா நடந்திருந்தீண்டா, இதுதான் கிடைச்சிருக்கு, இதுதான் உனக்கு ஏனும் அப்படின்னு நல்லா சொல்லுவான். அதே மாதிரி நரகத்துக்கு ஒரு ஆளை அனுப்புறதா இருந்தா அவருக்கு அல்ல சொர்க்கத்தை காட்டுவான். நீ நல்லவன வாழ்ந்திருந்தா, எனக்கு கட்டுப்பட்டு இருந்தா, தொழுது இருந்தா, நீ ஒழுக்கமா வாழ்ந்து இருந்தா, வரதட்சணை வாங்காம இருந்தா, தண்ணி வைக்காம இருந்தா, உனக்கு இந்த சொர்க்கம் தான் கிடைச்சிருக்கு. ஆனா நீ கெட்டவன வாழ்ந்ததுனால நீ நரகத்துக்கு போ அப்படின்னு நல்ல என்ன செய்வான், சொர்க்கத்துக்கு போற ஆளுக்கு நரகத்தை காட்டுவான். ஏகத்துவம் ஓரிரை கொள்கையை விளக்கும் ஒப்பற்ற மாத இதழ் PJ MI சுலைமான் ஷம்சுல்லுஹா இன்னும் பல சிறந்த அறிஞர்களின் கருத்து கருவூலங்கள் இன்னும் பல சிறந்த அம்சங்களுடன் வெளிவரும் ஏகத்துவம் இதழை படித்து உங்கள் மார்க்க அறிவை வளர்த்துக் கொள்ளுங்கள். ஆண்டு சந்தா உள்நாடு 100 ரூபாய், வெளிநாடு 400 ரூபாய், தனி இதழ் 9 ரூபாய். உங்கள் டிராப்ட்களை ஏகத்துவம் இலக்கம் 30 அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 3 என்ற முகவரிக்கு அனுப்புவீங்கள். மகளிருக்கு வழிகாட்டும் மாத இதழ் தீன்குல பெண்மணி தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத்தின் மேற்பார்வையில் முஸ்லிம் பெண்களுக்கான இல்லற கடமைகள், மருத்துவ பகுதி, சிறுவர் பகுதி, திருமண தகவல் பகுதி, ஹதீஸ் திறனாய்வு போட்டி மற்றும் பல சுவையான அம்சங்களுடன் வெளிவரும் முஸ்லிம் பெண்களுக்கான முழுமையான மாத இதழ் தீன்குல பெண்மணி. ஆண்டு சந்தா உள்நாடு 100 ரூபாய், வெளிநாடு 400 ரூபாய், தனி இதழ் 9 ரூபாய். உங்கள் MODகளை எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தீன்குல பெண்மணி, நம்பர் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. நரகத்துக்கு போற ஆளுக்கு அல்ல சொர்க்கத்தை காட்டுவான். அதே மாதிரி அல்ல சொல்றாங்க, இன்ன மின்கும் இல்லா வாரிதுஹா, அந்த சொர்க்கம் நீங்க எல்லாருமே நீங்கள் அனைவருமே நரகத்தை கடக்காமல் இருக்கவே முடியாது. நரகத்திற்கு வந்து விட்டுதான், அதை நெருங்கி விட்டுதான் அதுக்கு மேல சொர்க்கத்தை அடைய முடியும். சொர்க்கத்துக்கு போகக்கூடிய யாரா இருந்தாலும் அவர்கள் நரகத்தை கடந்துதான் செல்ல முடியும். கானாலா ரப்பிக்க ஹத்மன் மக்தியா, இது இறைவன் தன் மீது விதித்துக் கொண்ட ஒரு கடமை அப்படின்னு நல்லா சொல்லுவான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட சிலர் கேட்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, மறுமை நாளையில நாங்கள் எங்களுடைய இறைவனை பார்ப்போமா, அல்லாஹ் பார்க்க முடியுமா? இந்த உலகத்தில் யாரும் பார்க்க முடியாது, நபிமார்கள் உட்பட யாரும் இறைவனை பார்த்ததே கிடையாது. அப்ப மறுமை நாளையில நாங்கள் அல்லாஹ் பார்க்க முடியுமா என்று நபித்தோழர்கள் கேட்கிறார்கள். அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த மேகம் இல்லாம இருக்கும் பொழுது நீங்க சூரியனை பார்ப்பதற்கு, சந்திரனை பார்ப்பதற்கு, சூரியனை பார்ப்பதற்கு உங்களுக்கு ஏதாவது கஷ்டமா இருக்குமா அப்படிங்கிறாங்க. இல்ல நம்ம தெளிவா பார்க்க முடியும் அப்படின்ற உடனே அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அதே மாதிரி பௌர்ணமி இரவுல முழு நிலவு உங்களுக்கு காட்சி தருமா இல்லையா, அதை பார்க்கறது உங்களுக்கு கஷ்டமா தெரியுமா? இல்ல அதெல்லாம் கஷ்டம்லாம் இல்ல. இதே மாதிரி மேகம் இல்லாம இருக்கிறப்ப சூரியனை எப்படி நீங்க பார்ப்பீர்களோ, பௌர்ணமி இரவன்றைக்கு சந்திரனை எப்படி பார்ப்பீர்களோ, அதே மாதிரி மறுமை நாளையில உங்களுடைய இறைவனை நீங்கள் பார்ப்பீர்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லுகிறார்கள். மறுமை நாளையில் அல்லாஹ் எல்லா சமுதாயத்தை முன்று கொட்டுவான். அப்ப அல்லாஹ் அவங்ககிட்ட சொல்லுவான், யார் யார் எதை எதை வணங்குனீங்களோ அவங்க பின்னாடி போங்க அப்படின்னு ஒரு அறிவிப்பு செய்யப்படும். சிலையை வணங்கின ஆளுங்க அவங்க பின்னாடி செல்வார்கள், ஈசா நபியை வணங்கினவங்க அவங்க பின்னாடி செல்வார்கள், உசேர் நபியை வணங்கிய யூதர்கள் அவங்க பின்னாடி செல்வார்கள். இப்படியே எல்லாரும் என்ன செய்வாங்கன்னா, யார் 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 யாரை வணங்கினார்களோ அவங்கவுங்களை ஃபாலோ பண்ணி செல்வார்கள். அவங்க எல்லாருமே கடைசியில நரகத்துல தான் போய் விடுவார்கள். அந்த மனிதர்களை வணங்கியவர்கள், இறந்து போனவர்களை வணங்கியவர்கள், உயிரோட உள்ளவங்களை வணங்கினவங்க, கல்ல வணங்கினவங்க, கழுதை வணங்கினவங்க, குதிரை வணங்கினவங்க, அல்லாஹ்வை தவிர மற்றவங்களை வணங்கினவங்களை அவர்கள் நரகத்திற்கு செல்வார்கள். கடைசியில் ஒரு கூட்டம் முஸ்லிம்கள் மாத்திரம் இருப்பார்கள், ஒரு கடவுளுக்குள்ள உறுதியா இருந்தவர்கள் மாத்திரம் இருப்பார்கள். அதுல சில நயவஞ்சர்களும் இருப்பார்கள். அந்த நேரத்தில் அல்லாஹ் என்ன செய்வான்னு கேட்டா, அவங்க இறைவனை பத்தி அந்த நேரத்தில் கற்பனை பண்ணிருப்பாங்க உங்களுக்கு. அந்த தோற்றம் இல்லாம வேற ஒரு தோற்றத்தில் அல்லாஹ் நிற்பான். நின்ற உடனே நான் தான் அல்லாஹ், நான் தான் உங்களுடைய இறைவன் அப்படின்னு சொல்லும் பொழுது, இல்ல இல்ல நீ உங்களுடைய இறைவன் இல்ல, நாங்க இறைவனை தெரிஞ்சுக்கிற ஒரு அடையாளம் வச்சிருக்கிறோம் அப்படின்னு அவர்கள் மறுப்பார்கள். அதுக்கு பிறகு அல்லாஹ் உண்மையான அந்த உருவத்தில் வருவான். மக்கள் எல்லாரும் அல்லாஹ்வை பார்ப்பார்கள். அதற்கு பிறகு ஜிஸ்ரு ஜஹன்னம், நரகத்துக்கு மேல ஒரு பாலம் அமைக்கப்படும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நரகத்துக்கு மேல ஒரு பாலம் அமைக்கப்படும். அந்த பாலத்தை நான் தான் முதல்ல கடப்பேன். இந்த பாலத்தை சிராத்துல் முஸ்தகீம் அப்படின்னு அந்த பாலத்துக்கு பேர் சொல்லுவாங்க.
ஆனா சிராத்துல் முஸ்தகீம்ங்கிற பாலம் அப்படிலாம் ஒரு பாலம் கிடையாது. சிராத்துன்னு இருக்குது. சிராத்து என்ற ஒரு பாலம் அமைக்கப்படும். நரகத்துக்கு மேல அந்த பாலம் அமைக்கப்படும். அவ்வளவு யுஜீசு, நான் தான் அதை முதல்ல கடப்பேன். ஒரு ருசுலி யௌமையும் அல்லாஹும்ம சல்லிம் சல்லிம். அன்றைக்கு நபிமார்கள் அனைவருடைய பிரார்த்தனை எப்படி கேட்டா, எல்லாம் காப்பாத்து காப்பாத்து என்று எல்லா இறை தூதர்களும் அந்த பாலத்தை கடக்கிற நேரத்தில், மக்கள் கடக்கிற நேரத்தில் எல்லாம் காப்பாற்று காப்பாற்று என்று சொல்லுவார்கள். கலாலிபு மிசுலு சவுக்கி சாதான், கருவேல மரத்தினுடைய முட்கள் எப்படி இருக்குமோ அதே மாதிரி அந்த பாலத்தை சுத்தி நிறைய குக்கிகள், இரும்பிலான நிறைய குக்கிகள் அங்கே மாட்டப்பட்டிருக்கும். மின்ஹுமுல் மூபிகுபி அமலிகி, தங்களுடைய அந்த காரியங்களால் அழிந்து போனவர்கள், கெட்ட காரியங்களால் அழிந்து போனவர்கள் இருப்பார்கள். வமின்ஹுமுல் முகர்தலு சும்ம எஞ்சு, அதுல மயக்கப்பட்டு விழுந்து தப்பித்து செல்பவர்கள் இருப்பார்கள். ஹத்தா இதா பரகல்லாஹு மினல் கலாயி பைன இபாதிஹி, அல்லாஹ் அந்த சொர்க்க நரகம் தீர்ப்பளித்த பிறகு, அதுக்கு பிறகு அப்ப இந்த கருவேல மரத்தினுடைய அந்த முட்களை மாதிரி அந்த குக்கிகள் இருக்கும். அதனுடைய பருமன் இருக்கு பாருங்க, அன்னகாலா ஏலமு கதிர இளமிகார் இல்லல்லா, அந்த பருமன், அந்த இரும்பு குக்கிகளுடைய அந்த பருமனை, அதனுடைய அகலத்தை அல்லாஹ்வை தவிர யாரும் விளங்க முடியாது. தகத்த புன்னாச வியாமாலியும், ஒவ்வொருவருடைய அந்த தவறான காரியங்களால அது அந்த குக்கிகள் அவர்களை பிடித்துக் கொள்ளும். நபிமார்கள் அந்த பாலத்தை கடந்து சொர்க்கத்துக்கு போயிடுவாங்க. நல்லவர்கள் அவங்க கஷ்டம் இல்லாம பாலத்தை கடந்து செல்வார்கள். சில பேர் நல்லவங்களாவும் கெட்டவங்களாவும் வந்திருப்பாங்களே, சொர்க்கத்துக்குரிய காரியத்தை நிறைய செய்திருப்பார்கள், அமல்கள் நிறைய பண்ணிருப்பாங்க. அவர்கள் மயக்கமுற்று விழுந்து அப்புறமேல தப்பிச்சு ஒரு வழி அவங்களும் சொர்க்கத்துக்கு சென்று விடுவார்கள். கெட்டவர்கள் யாரும் அந்த பாலத்தை கடக்க முடியாது. அந்த சுத்தியில் அமைக்கப்பட்டிருக்கிற அந்த இரும்பினால் ஆன அந்த குக்கிகள் அவர்களை பிடித்து நரகத்தில் பிடிச்சு தள்ளிவிடும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுறாங்க. அப்ப சொர்க்கத்தை அறிவதாக இருந்தா அந்த நரகத்தை தாண்டி, நரகத்தை கடந்து, நரகத்துக்கு மேல உள்ள அந்த பாலத்தை தாண்டிதான் ஒருத்தர் சொர்க்கத்தை அடைய முடியும். அந்த சொர்க்கத்துல 100 வகையான சொர்க்கம் இருக்குங்கிறாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனுடைய அந்த வாசலை பற்றி சொல்லும் பொழுது, அந்த வாசல் இருக்கிற அந்த வாசலுடைய இரு பக்கங்களும் எப்படி இருக்குன்னு கேட்டா, மக்காவுக்கும் யமன்ல உள்ள அந்த ஹிம்யரை என்ற அந்த ஊருக்கு இடையில எவ்வளவு இடைவெளி இருக்குமோ, ஒரு ஊர் அளவுக்கு இருக்கும். ஒரு வாசல் எப்படி இருக்குன்னு கேட்டா, ஒரு 2 ஊருக்கு இடையில எவ்வளவு கேப் இருக்குமோ அந்த அளவுக்கு பல 100 கிலோமீட்டர்கள் ஒவ்வொரு வாசலும். சொர்க்கத்தில் இருக்கிற 100 வகையான சொர்க்கம் இருக்கிறது. அந்த 100 வகையான சொர்க்கத்தினுடைய வாசல்கள் எப்படி இருக்குன்னு கேட்டா, அது ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கும் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி சொர்க்கத்தினுடைய மண்ணை பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது, அந்த மண்கள் கஸ்தூரியா இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஏராளமான அறைகள் சொர்க்கத்துல அது பெரிய ஒரு தடல் மாதிரி இருக்காது. நிறைய ஆயிரக்கணக்கான, லட்சக்கணக்கான, கோடிக்கணக்கான அறைகள் அங்க இருக்கும். ஒரு அறையில உள்ளவர்கள் இன்னொரு அறையில உள்ளவர்களை பார்க்கிற மாதிரி அப்படி கண்ணாடி மாளிகையாக அந்த சொர்க்கம் இருக்கும். சொர்க்கத்துல ஏராளமான மரங்கள், அதே மாதிரி அழகான மிதமான காற்று, இதெல்லாம் கொண்டிருக்கும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொர்க்கத்து இன்பங்கள், அந்த சொர்க்கம் எப்படி அமைக்கப்பட்டிருக்கும் என்று அதை பற்றி நமக்கு நிறைய வர்ணிக்கிறார்கள். இது சொர்க்க சம்பந்தமா உள்ள மேட்டர். இந்த சொர்க்கத்தை அடைவதாக இருந்தா, சொர்க்கத்தினுடைய அந்த காற்று, சொர்க்கத்துல காற்று மிதமான அழகான காற்று வீசி கொண்டிருக்கும். தென்றல் மாதிரி என்ன செய்யும், காற்று வீசி கொண்டிருக்கும். அந்த காற்றை சில பேர் அடைய முடியாதுங்கிறார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யாரு சொல்றாங்க? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சின்ஃபானி மின் அஹ்லின் நாரி லம் அரஹுமா. மறுமை நாள் நெருங்கும் பொழுது ஒரு 2 கூட்டம் தோன்றுவார்கள். அவங்கள நான் என்னுடைய வாழ்க்கையில பார்த்ததில்லை, இதுவரைக்கும் அவங்க தோன்றல அப்படிங்கிறாங்க. அவங்க அந்த 2 கூட்டமும் நரகத்துக்கு போகக்கூடிய கூட்டம். ஒரு கூட்டம் யாரு? ஒரு கூட்டம் மக்களை சாட்டைகளை வைத்துக் கொண்டு, ஒட்டகத்தினுடைய மாட்டுடைய வால் மாதிரி சாட்டையை வைத்துக் கொண்டு எல்ரிபூன பிஹன் நாஸ், மனிதர்களை அடித்து விரட்டுவார்கள். மனிதர்களை சாட்டையை வச்சுக்கிட்டு அடிச்சு மிரட்டுகிற, அடிமைப்படுத்துகிற ஒரு கூட்டம் தோன்றுவார்கள். இவங்க சொர்க்கத்துக்கு போக முடியாது. அதே மாதிரி ஒன் இசாவும் காசியாத்தும் ஆரியாத்தும் முமீலாத்தும் மாயிலாத்தும் ரூசு உன்ன காசினிமத்தில் புகுத்தி லா எதுகுலன்னல் ஜன்னத்தை வலா எஜிதுன ரீகவா. சில பெண்கள் தோன்றுவார்கள். அவர்கள் எப்படி இருப்பார்கள்? ஆடை அணிந்தும் இருப்பார்கள், நிர்வாணமாகவும் இருப்பார்கள். அரைகுறை ஆடை உடிச்சு கொண்டு அவர்களுடைய அந்த உடல் அங்கங்கள் தெரிகிற மாதிரி
ஒட்டகத்தினுடைய திமில்களை மாறி தலையில அந்த குண்டை உய்யாரமா குண்டை போட்டுக்கொண்டு ஆண்கள் இருக்கிற பகுதியில உய்யாரமா சாதாரணமா அந்த வீதியில உலாவுவாங்களே, இவர்கள் சொர்க்கத்துக்குள்ள நுழையவும் முடியாது, அதனுடைய வாடையை கூட நுகர முடியாது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொர்க்கத்துக்கு செல்ல சொர்க்கத்தினுடைய காற்றை கூட சுவாசிக்க முடியாத கூட்டத்தை பற்றி சொல்லும் பொழுது அதுல ஒரு கூட்டம் மக்களை அடிமைப்படுத்துற கூட்டத்தை சொல்கிறார்கள், இன்னொரு கூட்டம் பெண்களை சொல்கிறார்கள். இன்றைக்கு பெண்கள்கிட்ட இந்த பழக்கம் இருக்குதா இல்லையா? தொழுகக்கூடிய பெண்கள்கிட்ட கூட, நோன்பு வைக்கக்கூடிய பெண்கள்கிட்ட கூட ஆடை விஷயத்தில் அவர்கள் கவனமற்று இருக்கிறார்கள். ஒரு அரை உடை கூட, ஆபாசமான உடை, அந்நிய ஆண்களுக்கு முன்னால, வீட்டில் உள்ள வேலைக்காரங்களுக்கு முன்னால, ஏன்னா இஸ்லாம் யாரையெல்லாம் திருமணம் செய்ய அனுமதித்திருக்கிறதோ அவங்க, அதே மாதிரி முஸ்லிம் அல்லாதவர்கள் இவங்க முன்னாடி எல்லாம் சாதாரண ஒரு ஆடையோட தங்களை முழுசா மறைத்துக் கொள்ளாமல் சாதாரண ஒரு ஆடையோட காட்சி தருகிற ஒரு நிலைமை நம்ம பார்க்கிறோம். அப்ப யார் இந்த மாதிரி அரை உரை ஆடை உடுத்துகிறார்களோ இவர்கள் சொர்க்கத்தினுடைய வாடையை கூட நுகர முடியாது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி சொல்றாங்க. அதே மாதிரி சொல்றாங்க, மாமின் அப்தின் இஸ்ராஹுல்லா ஒரு ஐயத்தின் பலம் எகுத்துகா நசீகத்தின் இல்லா லம் யஜித் ராயிகத்தில் ஜன்னா. யாருக்கு அல்லாஹ் ஒரு பொறுப்பை வழங்கி அவர் சமுதாயத்தினுடைய நலன் காக்க தவறு விடுகிறாரோ அவரும் அந்த சொர்க்கத்தினுடைய வாடையை கூட நுகர முடியாது. பொறுப்பை வாங்கி வைத்துக் கொண்டு அந்த பொறுப்பை சரியான முறையில் நிறைவேற்றாம ஒருத்தர் என்ன செய்யறாரு, மக்களுக்கு சிரமத்தை கொடுக்கிறார், மக்களுடைய நலன்ல அக்கறை காட்டாமல் இருக்கிறார், ஒரு பிரச்சனை வரும்பொழுது ஓடி வராமல் இருக்கிறார். இந்த மாதிரியான ஆளுகளும் சொர்க்கத்தினுடைய வாடையை கூட நுகர முடியாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சொர்க்கத்தினுடைய அந்த சொர்க்கத்துல காற்று இருக்கும், அந்த காற்று சில பேர் அனுபவிக்க முடியாது அப்படி சொல்றாங்க. இது சொர்க்கத்தை பற்றி உள்ள விஷயம். இது சொர்க்க அமைப்பு. நரகம் எப்படி இருக்கும்? நரகம் சொன்னா முழுக்க முழுக்க நெருப்பு தான் நரகம். எந்த பக்கம் பார்த்தாலும் கீழே நெருப்பு, மேலே நெருப்பு, வலது பக்கம் இடது பக்கம் நாலா பக்கத்திலையுமே நெருப்பினால் அமைக்கப்பட்டிருக்கிற ஒரு இடம் தான் நரகம். அந்த நரகத்தை பற்றி அல்லாஹ் சொல்றான், சபஅத்து அப்வாபின், நரகத்துக்கு 7 வாசல்கள் இருக்கும். குல்லி பாபின் ஜுஸும் மின்ஹும் மக்ஸூம். அது ஒவ்வொரு கூட்டத்தாருக்கும் சொந்தம், ஒவ்வொரு வாசலும் ஒவ்வொரு கூட்டத்தாருக்கும் சொந்தம் அப்படிங்கிறான். நரகத்துக்கு 7 வகையான ஆளுகள் நரகத்துக்கு செல்வார்கள். 7 வகையான ஆளுகள் நுழையிற மாதிரி நரகத்துக்கு அன்றைக்கு 7 வகையான வாசல்கள் இருக்கும் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அதே மாதிரி அல்லாஹ் சொன்னா, யா அய்யுஹல்லதீன ஆமனூ கூ அன்ஃபுஸக்கும் வஅஹ்லீக்கும் நாரா, ஈமான் கொண்டவர்களே நீங்க உங்களை நரகத்திலிருந்து காப்பாத்திக்கிறீங்க, உங்க குடும்பத்தாரையும் காப்பாத்திக்கிறீங்க. நீங்க நரகத்திலிருந்து தப்பிச்சா மட்டும் பத்தாது, நீங்க தௌஹீத விளங்கினா மாத்திரம் பத்தாது, உங்க குடும்பத்தாரையும் காப்பாத்திக்கிறீங்க. ஏனென்றால் வகூதுஹன் நாஸுல் ஹிஜாரா, நரகத்தினுடைய எரிபொருளே கற்களும் அதே மாதிரி மனிதர்களும் தான் அப்படிங்கிற அல்லாஹ். நீங்க இந்த உலகத்துல உங்களுடைய மனைவி மக்களை காப்பாற்றவில்லையானால் நரகத்திற்கு செல்ல விடாமல் இந்த உலகத்திலே உங்களை நீங்க தடுக்க வேண்டும். அப்படி தடுக்கவில்லையானால், இஸ்லாத்தை போதிக்கவில்லையானால், அவர்கள் ஒழுங்கான மார்க்கத்தை கடைபிடிக்கவில்லையானால் அவர்கள் நாளைக்கு நரகத்தில் குள்ளிக்கட்டே இருப்பார்கள். ஒரு பக்கம் கல்ல வைத்து அந்த கல்லு சூடாகி கல்ல வச்சு எரிக்கிறதா இருந்தா அந்த கல்ல பயங்கரமா பழுத்தாதான் அந்த கல்லு எரியும். கல்லு எரிகிறதா இருந்தா கல்லு எரிகிற தன்மை உள்ள இல்ல, கல்ல கொண்டு போய் நெருப்பு வச்சா எரியுமா? நெருப்புள்ளே கடந்து அந்த கல் இப்படி காய்ச்சி போய் பழுத்து போய் அதுக்கப்புறம் தான் எரியும். அந்த கல்லுடைய சூடு தாங்க முடியுமா நம்மளால? அப்ப கல் ஒரு பக்கம் இருந்து கொண்டிருக்கும். அதே மாதிரி மனிதர்கள் தான் அதனுடைய எரிபொருளா இருப்பார்கள். உங்க புண்டாட்டி புள்ள நாளைக்கு எரிபொருள் ஆயிடக்கூடாது, அவங்களை நரகத்திலிருந்து காப்பாத்திக்கிறீங்க அப்படின்னு நல்லா சொல்றான். அலைகா மலாய்க்கத்துன் ஹிலாலுன் சிலால், அந்த நரகத்தின் மேல கடுமையான குணம் கொண்ட வானவர்கள் இருக்கிறார்கள். லா யஸூனல்லாஹும அமரஹும் வ யஃஅலூனமா யுமரூன், அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு அவர்கள் மாற்றமாக செயல்படவே மாட்டார்கள். அல்லாஹ் சொன்னதை செய்து முடிப்பார்கள். நரகத்தில் கடந்து புலம்புறவங்க அவங்க அதெல்லாம் உங்களுக்கு விளங்கவே செய்யாது. என்னதான் அவங்ககிட்ட பாதுகாப்பு தேடினாலும் காப்பாற்றுங்கன்னு கதிர்னாலும் அதெல்லாம் அவர்கள் செயல்படுத்த மாட்டார்கள். அல்லாஹ் என்ன சொன்னானோ அதை மாத்திரம்தான் அவர்கள் செயல்படுத்துவார்கள். லஞ்சம் கொடுத்து மலக்குமார்கள், அந்த மலக்குமார்கள் லஞ்சம் கொடுத்து நரகத்திலிருந்து காப்பாற்றிடுவாங்களா? வேற ஏதாவது வகையில் அவங்களை கவனிக்க முடியுமா? எந்த வகையிலும் விலை போகாத கடுமையான குணம் கொண்ட மாணவர்கள் அங்கே இருக்கிறார்கள் அப்படிங்கிற அல்லாஹ். அதே மாதிரி அல்லாஹ் சொல்றாங்க, நாகவியா மாலிக்லி எத்தனை அலையினா ரப்புக்க, அன்றைக்கு நரகவாசிகள் வானவர்களுடைய தலைவர் மாலிக்கு அழைத்து சொல்வார்கள், மாலிக்கே நரகத்தினுடைய காவலாளியே, அல்லாஹ் எங்களை முடிச்சிட சொல்லு,
எங்களை இதோட மூத்தாக்க சொல்லு, அல்லட்ட கேளு அப்படின்னு சொல்லுவார்கள். அவர் சொல்லுவார், இன்னக்கும் மாக்கி சூன், நீங்க இங்கதான் இருப்பீர்கள், இங்க இருந்து வெளியே போக முடியாது அப்படின்னு சொல்லப்படும் அல்லாஹ் சொல்றான். அதே மாதிரி இந்த நரகத்தினுடைய அந்த வெப்பத்தை பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது, நரகம் எப்படி இருக்கும்னு கேட்டா, நாருக்கும் ஜுஸுமின் சபீன ஜுஸுமின் நாரி ஜஹன்னம், நரகத்தினுடைய அந்த நெருப்புடைய தன்மை இருக்கு இல்லையா, நீங்க மூற்ற நெருப்புடைய தன்மையை விட 70 மடங்கு வெப்பம் அதிகமா இருக்கும் அப்படிங்கிறாங்க. நம்ம மூற்ற நெருப்ப கை வைக்க முடியுமா? ஒரு 5 நிமிஷம் கை வைக்க முடியுமா? அதுல இதை விட 70 மடங்கு வெப்பம் அதிகமா இருக்கும்டா, ஹீட் அதிகமா இருக்கும்டா. சுட்டால பஸ்மம் ஆயிரும், ஒண்ணுமே நான் போயிரும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த நரகத்தை பற்றி சொல்லும்போது சகாபாக்கள் கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த ஒரு பங்கு சாதாரண வெப்பமா இருந்தா அதையே தாங்க முடியாது, பயங்கரமா 70 மடங்கு வெப்பம் அதிகமா இருக்கும் சொன்னா அதை எப்படி ஜீரணிக்க முடியும், அதை எப்படி தாங்க முடியும்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும் சகாபாக்கள் ஆச்சரியமா கேட்கிறார்கள். அந்த நரகத்தை பற்றி அல்லாஹ் ரசூலுல்லாஹி சொல்றாங்க, நரகம்ங்கிறது பயங்கரமான வெப்பம் கொண்டது. அந்த வெப்பத்தை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டுமையானால் கோடை காலத்திலையும் குளிர்காலத்திலையும் தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறாங்க. இப்ப நம்ம இந்த கோடை காலத்துல வெயில அனுபவிக்கிறோமா இல்லையா? எப்படி இருக்கு வெயில்? வெயில்ல பல பேர் சுருண்டு சாவுறான், சுருண்டு உழுவுறான். வெயில்ல என்னதான் இந்த வெயிலுக்காக வேண்டி நம்ம என்னத்தை குடிச்சாலும் அது பத்தவே மாட்டேங்குது. இளநீர் குடிக்கிறோம், ஜூஸ குடிக்கிறோம், சர்பத்தை குடிக்கிறோம், என்னென்னத்தை குடிச்சாலும் இந்த வெயிலுடைய குடும்பம் தாங்க முடியாம பல நோய்கள் ஏற்படுது. வயிற்று வலி ஒரு பக்கம் போகுது, ஒரு பக்கம் பருக்கள் ஒரு பக்கம் வருது, ஏராளமான நோய்களுக்கு நம்ம கோடை காலத்துல ஆளாகிறோமா இல்லையா? இதெல்லாம் எப்படி ஏற்படுதுன்னு சொன்னா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நரகம் அல்லாஹ் என்ன செய்யுதுன்னா நரகம் முறையிட்டுச்சான். எப்படி முறையிடுது? உணர்வு முஸ்லிம் சமுதாயத்தின் நம்பர் 1 தமிழ் வார இதழ். உறங்கிக் கிடந்த முஸ்லிம்களின் உணர்வுகளை தட்டி எழுப்புவதில் 13 ஆண்டு கால வரலாற்று சாதனை படைத்த ஒரே இதழ் உணர்வு. செய்திகளின் நடுநிலைமை, விமர்சனங்களின் நேர்மை, சமுதாய செய்திகளுக்கு முன்னுரிமை, இஸ்லாத்தின் எதிரிகளை அடையாளம் காட்டுதல், அரசியல், ஆன்மீகம் பற்றிய கேள்விகளுக்கு ஆணித்தரமான பதில்கள், ஆய்வுக் கட்டுரைகள், பல சுவையான அம்சங்களுடன் வெளிவரும் உணர்வின் வாசக சமுத்திரத்தில் நீங்களும் சங்கமமாகுங்கள். ஆண்டு சந்தா உள்நாடு ரூபாய் 400, வெளிநாடு ரூபாய் 2300, தனி இதழ் ரூபாய் 8. உங்கள் டிராஃப்ட்களை முஸ்லிம் மீடியா ட்ரஸ்ட் நம்பர் 7 வடமரைக்கால் ஸ்ட்ரீட், 2nd floor, மண்ணடி, சென்னை 1 என்ற முகவரிக்கு அனுப்பி வையுங்கள். வெளிவந்துவிட்டது இஸ்லாம் கூறும் குடும்பவியல் ரமலான் மாதம் தொடர் சொற்பொழிவு. 5 டிவிடிகளாக விலை ரூபாய் 150 மட்டுமே. கூரியர் செலவு தனி. கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன் நம்பர் 30 அரமனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. இறைவா, என்னுடைய ஒரு பகுதி இன்னொரு பகுதியை தின்று கொண்டிருக்கிறது, எரிஞ்சுக்கிட்ட ஒவ்வொரு பகுதியும் அப்படி தின்று கொண்டு குறைந்து கொண்டே வருது இப்படின்னு அல்லாஹ் நரகம் கேக்குது. பாதினலகாபி நப்சைன் நப்சன் பி சித்தாயி வ நப்சின் பி சைஃபி. அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டா, அதாவது ரெஸ்ட் வேணும்னு இருக்குது. எப்ப பார்த்தாலும் எரிஞ்சுக்கிட்டே இருக்கிறேன், ஒரு பகுதி இன்னொரு பகுதியை தின்று கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லும் பொழுது அல்லாஹ் என்ன பண்றான்னு கேட்டா, ஒரு 2 தடவை நீ மூச்சு விட்டுக்க, ஓய்வு எடுத்துக்க இப்படி நல்லா சொல்லுவான். அந்த நரகம் விடக்கூடிய மூச்சு இருக்கு பாருங்க, கோடை காலத்துல நீங்கள் அனுபவிக்கிற அந்த கடுமையான வெயில், நரகம் விடக்கூடிய அந்த வெப்ப காற்று, நரகம் விடக்கூடிய மூச்சு, குளிர் காலத்துல நீங்க அனுபவிக்கிறீங்கல்ல, கடுமையான குளிர் தாங்க முடியாத குளிர் அனுபவிக்கிறீங்க இல்லையா, இது நரகம் விடக்கூடிய மூச்சு தான் அப்படிங்கிறாங்க. நரகம் மூச்சு விட்டதுக்கு இப்படி நமக்கு அவியுதுண்டா, இப்படி சாவுறோம்னு சொன்ன அப்ப நரகத்துல போய் நம்ம எப்படி இருக்க முடியும்? நரகத்துக்கு ஒருத்த போனா ஒரு நிமிஷம் தாக்கு பிடிக்க முடியுமா? அல்லாஹ் சொல்றான், கல்லால இன்பதன்ன ஹுத்தமா, அவர்கள் ஹுத்தமாவில வீசி எறியப்படுவார்கள். அதுராக்குமல ஹுத்தமா, அந்த ஹுத்தமாங்கிற நரகம் எப்படி இருக்கும் தெரியுமா? நாருல்லாஹி மூக்கத துள்ளத்தி தத்தலிவு அவள் அபீரா, அது மேனியில பட்ட உடனே இதயம் வரைக்கும் போய் சென்றடையும் அப்படிங்கிறான். இதயம் வரைக்கும் போய் கரிச்சிடும். மேல பட்ட உடனே ஒவ்வொன்னாவும் எரியாது, எடுத்தவன் அப்படி இருதயத்தை போய் டச் பண்ற மாதிரி அப்படி ஒரு நிமிஷத்துல பசுமமா ஆக்கிறோம் அப்படிங்கிறான். அதே மாதிரி சொல்றான், சமூமின் ஹமீம், அவர்கள் அனல் காற்றிலையும் அந்த கொதிக்கும் அனல் காற்றில் அவர்கள் இருப்பார்கள். யஹமும், அடர்ந்த புகை இருள்களுக்கு மத்தியில் அவர்கள் இருப்பார்கள். லா பாரின் வலா கரீம், அங்கே குளிரும் இருக்காது, அவர்களுக்கு ஒரு நல்ல நிலைமையும் இருக்காது. இன்தலை கூயிலாமா குந்தும்பி துக்கதிப்போம், நீங்கள் எதை மறுத்துக் கொண்டிருந்தீர்களோ அந்த நரகத்தை, நரகம் தானே அப்ப பாத்துக்கிறோம், மறுமை நாளில பாத்துக்கிறோம் என்று இருந்தீர்களா இல்லையா, அந்த நரகத்துக்கு போங்கடா என்று சொல்லப்படும். இன்தலி கூயிலா நில்லின் சலாசு சூபின்,
3 கிளைகளுடைய அந்த இருள், 3 வகையான இருள் அங்க இருக்கும். அதற்கு நீங்கள் செல்லுங்கள் என்று சொல்லப்படும். லா தலீல், அங்கே நிழல் இருக்காது. வலா யுக்னி மினல் லஹப், தீயிலிருந்து அந்த நிழல் அவர்களை பாதுகாக்காது. நிழல் இருக்கும் சொன்னா நிழல் எப்படி இருக்கு? அந்த புகையாத்தான் இருக்கு. எந்த பக்கம் பார்த்தாலும் புகை மண்டலம். ஒரு பக்கம் நரகம் எரிந்து கொண்டிருக்கும், இன்னொரு பக்கத்துல எரிஞ்சு அணைகிற மாதிரி ஸ்டேஜில் இருக்கும்ல புகை. அந்த புகைகளுக்கு மத்தியில அவர்கள் இருப்பார்கள். இன்னகா தர்மி பி ஷரரின் கல் கசர் கண்ணகா ஜிமாலத்து சுப்ரின், அந்த நரகம் தீ பந்துகளை, நெருப்பு பந்துகளை வீசிக்கொண்டே இருக்கும் அப்படிங்கிற அல்லாஹ். நரகம் இப்படி தீய கஞ்சிக்கிட்டே இருக்குமா. இந்த நேரம் பார்த்தாலும் ஒரு மஞ்சள் நிற ஒட்டகம் எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு அந்த ஒட்டகத்தை மாதிரி அல்லது ஒரு மாளிகை மாதிரி நரகம் ஏராளமான தீ பந்துகளை வீசிக்கொண்டே இருக்கும். வயலும் யௌமைதில் முகதிபீன், மறுமை நாளை மறுப்பவர்களுக்கு, இறைவனை மறுப்பவர்களுக்கு அன்றைக்கு கேடுதான் அப்படிங்கிற அல்லாஹ். இந்த நரகத்துல ஒரு மனுஷனுடைய அந்த தோல்ல நெருப்பு பட்ட உடனே தோல் எரிஞ்சு ஒண்ணுமெல்லாம் போயிருமா? அதோட மனுஷன் உடல ஒண்ணுமெல்லாம் போயிருமா? அப்படி இல்ல. அல்லாஹ் சொல்றான், இன்னல்லதீன கஃபரு பி ஆயாத்தினா சௌப நுஸ்லீஹிம் நாரா, நம்முடைய வசனங்களை மறுப்பவரை நாம் நரகத்தில் நுழை வைப்போம். குல்லமா நல்திஜத்து ஜுலூதுகும் பத்தல்லாகும் ஜுலூதன் கைரவா, அவருடைய தோள்கள் கருகிற நேரத்தில் நாம் புதிய தோலை மாற்றிக்கொண்டே இருப்போம் அப்படிங்கிற அல்லாஹ். தோலை எதுக்கு அல்ல மாத்துறான்? ஒரு மனுஷனுடைய உடல்ல தோல்ல தான் அந்த வேதனை உணர்ற நரம்பு இருக்கிறது. தோல்ல நெருப்பு பட்ட உடனே ஒரு ஊசி குத்துன உடனே எதுக்கு வலிக்குது? அந்த தோல்ல தான் வேதனை உணர்ற நரம்பு இருக்கிறது. அதனால இந்த ஆபரேஷன் பண்ணும்போது இந்த மதமத பூசி போறானா இல்லையா, தோல் அந்த தோலை மதமதக்க வைத்து விட்டால் அந்த தோலை என்ன பண்ணாலும் ஒரு மனுஷனுக்கு ஒண்ணுமே தெரியாது. அப்ப அந்த தோலுடைய நரம்பு, உணர்ச்சி நரம்பு இருக்கிற இல்லையா, அதை உணர்ச்சி நரம்ப எடுத்து விட்டு அந்த உணர்ச்சி இல்லாம ஆக்கி விட்டு அப்புறம் தான் அறுக்கிற காட்சியில நம்ம பார்க்கிறோம் மருத்துவமனைகள்ல. அப்ப தோல்ல தான் வேதனை உணர்ற நரம்பு இருக்குது. இந்த தோலை நெருப்பு கரிச்ச உடனே அல்ல என்ன செய்வான், இந்த எலும்பு, அதுக்கப்புறம் எலும்பு எரிச்சாலும் சரி, கரியை எரிச்சாலும் சரி, மனுஷனுக்கு வேதனை தெரியாது. அதனால திரும்ப திரும்ப தோலை போர்த்தி சட்டையை போத்துற மாதிரி எல்லாம் என்ன செய்வான், ஒரு தோல் கறி கீழே விழுக, இன்னொரு தோல் அது கறி கீழே விழுக, இன்னொரு தோல், இப்படிய தோலை நாம் மாற்றிக்கொண்டே இருப்போம் அப்படின்னு நல்லா சொல்றான். இந்த நரகத்தினுடைய அதே மாதிரி இந்த நரகத்துல ரொம்ப கம்மியான வேதனையை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. மறுமை நாளில் இன்ன அஹ்வன அஹ்லின் நாரி அதாபன் யௌமுல் கியாமத்தி லரஜுலுன் தூலவு ஃபி அஹ்மசி கலமை ஜம்ரத்துன் யுக்லா மின்ஹா திமாவு. மறுமை நாளையில நரகத்துல அல்லாஹ் நெருப்பிலான ஒரு செருப்பு கொண்டு மாட்டுவான் நரகவாசிக்கு. அவர் அதை மாட்டின உடனே அதனால அந்த மூளையை கொதிக்க ஆரம்பிக்கும். காலில் கொண்டு ஒரு செருப்பு மாட்டப்படும், ஒருத்தனுடைய மூளை கொதிக்க ஆரம்பிக்கும். சோறு வேகமா இல்லையா, அடுப்பு கீழே நெருப்பு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு, மேல சோறு கொதிக்கவே இல்லையா. இந்த மாதிரி நரகத்துல நரகமே நெருப்பு தான், முழுக்க முழுக்க நெருப்பு தான், 70 மடங்கு வெப்பம் அதிகமாக உள்ள நெருப்பு தான். அதுல காலில் செருப்பு கொண்டு மாட்டுவோம், அந்த செருப்பு நெருப்பா தான் இருக்கும். அந்த நெருப்பிலான அந்த செருப்பை மாற்ற நேரத்துல ஒரு மனுஷனுடைய மூளை குதிக்க ஆரம்பிக்கும். அந்த நேரத்தில் மனுஷன் நினைப்பா நமக்கு நம்ம தான் அந்த நரகத்துல பெரிய அதாப பெரிய வேதனையை நம்ம தான் சந்திக்கிறோம்னு மனுஷன் நினைப்பான். ஆனால் நரகத்துல ரொம்ப கம்மியான வேதனை இதுதான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி சொல்றாங்க. அப்ப கம்மியான வேதனை நரகத்துல இதுதான் சொன்னா அதிகமான வேதனை நம்ம தாங்க முடியுமா? நரகத்துல ரொம்ப ரொம்ப கம்மியான வேதனை இதுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. நரகம் எப்படி இருக்குன்னு நினைச்சுக்கிற வேண்டியதான். நரகம் ஏதோ இங்க உள்ள மாதிரி ஜெயில உணவு போட்டுட்டு வெளியே வந்துடுற மாதிரி அப்படி எடுத்துக்க முடியாது. நரகத்துல மனிதர்கள் செய்த பாவங்களுக்கு ஏற்றவாறு உலக ஒருத்தன் பாவம் செய்தாலும் அதற்காக வேண்டிய நாங்க நரகத்தை அடைந்தே தீர வேண்டும் அப்படின்னு நமக்கு இஸ்லாமிய மார்க்கம் சொல்லுது. இது நரகத்தினுடைய அமைப்பை பற்றி வரக்கூடிய விஷயங்கள். அதே மாதிரி இந்த நரகத்துல அல்லாஹ் சொல்றான், இவ்வளவு வேதனை இருக்கிறது இல்லையா, இவ்வளவு நரகத்தினுடைய அந்த சத்தத்தை அல்லாஹ் சொல்றான். இதா ராத்துகும் மின் மக்கானின் பைத் சமி உலகா தகையும் சபீரா. நரக நெருப்பு இப்படி எரிஞ்சுக்கிட்டு இருக்குமே, அதை தூரத்துல இருந்து பார்த்தாலேயே அந்த சத்தம் கேட்குமா, பேர் இறைச்சல் கொந்தளிப்பு கதன்னு என்ன செய்யும். தொடர்ந்து ஒரு 10 வீடு தீப்பிடிச்சு எடுன்னு வைங்களேன், ஒரு பயங்கரமான ஒரு தீப்பிழம்பு ஏற்படுன்னு வைங்க, அந்த தீக்குன்னு ஒரு சவுண்ட் இருக்கும். அந்த மாதிரியான சவுண்டு கதண்டு அந்த குதிக்கிற சத்தம் இருக்கு பாருங்க, அதை வெகு தூரத்தில் இருந்தும் அவர்கள் கேட்பார்கள் அப்படிங்கிற அல்லாஹ்.
குற்றாலத்துக்கு போன உடனே அந்த பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கணும்னு அந்த சாரல் சத்தம் கேட்கும் பாருங்க, அருவியில இருந்து தண்ணி வெளியில சத்தம் எங்க இருக்கு, பஸ் ஸ்டாண்ட் இறங்கின உடனே கேட்கும். இந்த மாதிரி நரகத்தை ஒருத்தன் பார்க்க வேண்டிய தேவையில்லை, கிட்ட போக தேவையில்லை. நரகத்தினுடைய அந்த ரொம்ப தூரத்துல, நரகத்தில இருந்து ரொம்ப தூரத்துல ஒருவன் நின்று பார்ப்பானையானால், கேட்பானையானால் நரகம் கத்துற அந்த சத்தம் அவனால விளங்க முடியும் அப்படிங்கிறான். இத அல்கோபியா சமி உலக சைக்கன் வகைய தபூர், நரகத்தில் அவர்கள் போடப்படும் போதெல்லாம் கழுத கணிக்கிற மாதிரியான ஒரு சத்தத்தை அவர்கள் செவிமடுப்பார்கள். தக்காது தம்மைய ஜும்னல் கைதி, கோபத்தினால் நரகம் வெடிக்க கிளம்பிவிடும் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். அதே மாதிரி இந்த நரகத்துல அல்லாஹ் வேதனையை கொடுத்து விட்டு ஜெயில போடுறான்ல, ஜெயில தண்ணீரை கொடுத்து விட்டு சோத்தை கொடுத்துட்டு அடிப்பான். அந்த மாதிரி நரகத்திலிருந்து சாப்பாடு தான் கிடைக்குமா? எந்த நேரமும் வெப்பத்துல அந்த நெருப்புல இருக்கிறனால தண்ணி ஜூஸ் அந்த மாதிரியான ஏதாவது கொடுத்து கவனிச்சு அப்படி அல்லாஹ் கவனப்படுத்துவாங்கன்னு கேட்ட, அங்க எந்த வகையான அந்த உணவு பானம் எதுவும் இருக்காது. மனுஷனுக்கு குளிச்சு தர்ற மாதிரி, சந்தோஷப்படுற மாதிரி, சாப்பிடுற நேரத்துல ஒருத்தர் நிம்மதி இருக்கு, அது கூட அங்க கிடைக்கவே கிடைக்காது. எவன் இந்த உலகத்துல பாவியா வாழ்றானோ அவர்களுக்கு அங்க உணவே கிடையாது. எல்லாம் சொல்றான், இன்ன சஜரத்தை ஜக்கூம் என்ற அந்த மரம் தான் அங்க இருக்கிறது. தாமுல் அசீம், அது குற்றவாளிக்கு வழங்கப்படக்கூடிய உணவு. கல் முகுலி எகலி பில் புத்துவோம், அது வயிறுல நுழைஞ்ச உடனே அப்படியே குதிக்க ஆரம்பிக்கும். உருக்கிய செம்பு மாதிரி அது இருக்கும். அது வயிற்றுல உள்ள நுழைஞ்ச உடனே அந்த மரத்திலிருந்து சார ஊத்தின உடனே அது குதிக்க ஆரம்பிக்கும். கலில் ஹமீம், கொதி நீர் கொதிக்கிற மாதிரி என்ன செய்யும், வயிறு இப்படி தக்கன்னு குடல் கிடல் எல்லாம் கொதிக்க ஆரம்பிக்கும் அப்படிங்கிறாங்க. லைசலகம் தாமுன் இல்லாமல் நரி, விஷ செடியை தவிர அவர்களுக்கு எந்த உணவும் இங்க கிடையாது. லா யுஸ்மின் ஓலா யுகுனி மிஞ்சு, அது அவருடைய பசியையும் போக்காது, அவங்களை கொழுக்க வைக்கவும் செய்யாது அப்படின்னு நல்லா சொல்றான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நரகத்துல உணவாக நரகவாசிகளுக்கு வழங்கப்படக்கூடிய இந்த ஜக்கூம்ங்கிற மரத்தை பத்தி சொல்றாங்க. அன்ன கத்திரத்தமின் ஜக்கூமி குத்திரத்துமின் நாரி தாரி துனியா, ஜக்கூம்ங்கிற மரத்துல இருந்து கொஞ்சோடு இந்த உலகத்துல ஒரு சொட்டு இந்த உலகத்துல விடுமையானால் அகலி துனியா மாயிஷகும், இந்த உலகத்துல இருக்கிற எல்லாருடைய வாழ்க்கையும் அது அழித்துவிடும். அப்படி ஒரு பாய்சன், பயங்கரமான பாய்சன். எப்படிப்பட்ட பாய்சன் எல்லாம் தர்றான். அந்த பாய்சன் ஒரு சொட்டு இங்க உழுந்து சொன்னா உலகத்தில் உள்ள எல்லா உணவுலாம் போயிடும். அவ்வளவு பேர் வியாதி பிடிச்சி அழிஞ்சு உடல கருகி அழிந்து அந்த மாதிரி மனுஷன் ஆயிடுவான்னு சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு சொல்லிட்டு சொல்றாங்க. ஒரு சொட்டு விழுந்துச்சுனால இந்த நிலைமைன்னா இதையே உணவா வழங்கப்படக்கூடிய அவருடைய நிலைமை எப்படி இருக்கும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அவர்கள் நரகத்தை பத்தி நமக்கு சொல்றாங்க. இது நரகத்தில் வழங்கப்படக்கூடிய உணவு. அதே மாதிரி சொல்றாங்க, தண்ணி ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அவங்க சொல்றாங்க. நரகத்துல அல்லாஹ் என்ன செய்வான்னு கேட்டா, ஒரு பானம் அவர்களுக்கு, அதாவது சோளத்துல இருந்து தயாரிக்கப்படுற ஒரு பானத்தை பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அவங்க கேள்வி கேட்கிறாங்க சகாபாக்கள். அப்ப ரசூலுல்லாஹி கேட்கிறாங்க, அது போதை தரக்கூடியதா அப்படிங்கிறாங்க. அப்ப சகாபாக்கள் சொல்றாங்க ஆமா அப்படின்ன உடனே அப்ப ரசூலுல்லாஹி சொல்றாங்க, குல்லு முஸ்கரின் ஹராம், போதை தரக்கூடிய எல்லாமே ஹராம் தான், போதை தரக்கூடிய எதையும் நீங்க சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இன்ன அலல்லாஹி அஸ்ஸ வஜல்ல அகதன் லிமன் யஷ்ரபுல் முஸ்கிர, அல்லாஹ் அந்த தண்ணி அடிக்கிறான்ல, தண்ணி அடிக்கிறது, கஞ்சா அடிக்கிறது, என்ன சீரட் குடிக்கிறது, பீடி குடிக்கிறது, இந்த மாதிரி போதை பொருளை ஒருத்தன் யூஸ் பண்றான் பாருங்க, அல்லாஹ் தன் மேல என்ன கடமையாக்கிட்டான்னு கேட்டா, தீனத்துல் ஹபால் என்ற அந்த நீர்ல இருந்து அவங்களுக்கு உணவு போட்டுவான். அல்லாஹ் தீனத்துல் ஹபால்ங்கிற ஒரு நீரை நரகத்துல என்ன செய்வான், இந்த போதைக்காரங்க அவ்வளவு பேருக்கு அல்லாஹ் கொடுப்பான். தண்ணியில மிதக்கிறானா இல்லையா, தண்ணியில மிதக்குனா என்னன்னு கேட்ட, அதுதான் சொர்க்கம். உனக்கு என்னப்பா தெரியும், நான் சொர்க்கத்துல மிதக்கிற சொர்க்கமே இதுலதான் இருக்குது அப்படிங்கிறா இல்லையா. இவன் நாளைக்கு மருமையில போனா அவனுக்கு சொர்க்கம் கிடைக்குமா, இங்க சொர்க்கத்துல மிதக்கிறேன்னு சாக்கடையில மிதக்கிறான். தண்ணி அடிச்சு விட்டு வேஸ்ட் சட்டையெல்லாம் அவுத்து விட்டு டவுசரோட 5000 சாக்கடையில கிடக்கிறானா இல்லையா. அவனுடைய சுய உணர்வு இழந்து, மரியாதை இழந்து, அடுத்தவர்கிட்ட எப்படி பேசுறேன்னு தெரியாம அந்த மாதிரி ஒரு கேவலப்பட்டு அசிங்கப்பட்டு நிக்கிற பெற்ற பிள்ளைகளாலேயே விற்கப்படுற ஒரு நிலைமையை சந்திக்கிறான்ல, இவனுக்கு ஆகிரத்துல அல்ல பயங்கரமான ஒரு இழிவை தருவான். தீனத்துல் ஹபாலுங்கிற அதுல இருந்து அல்ல அவர்களுக்கு நீர் போட்டுவான், தண்ணி தருவான். அது என்ன தீனத்துல் ஹபாலு, ரசூலுல்லாஹி சொல்றாங்க, இருக்கும் அகலினார் அவ் உசாரத்துன் அகலினார்,
அது நரகவாசிகளுடைய உடல்ல இருந்து வரக்கூடிய அந்த வேர்வை வடிஞ்சு ஓடும். இன்னொரு பக்கத்துல சீலு சலம் ஒரு பக்கம் வலிஞ்சு ஓடும். இது அல்லாஹ் என்ன செய்வான்டா ஜூஸ் ஆகி கொண்டு தருவான். இந்த குடி, நீ குடிச்ச சாராயம் இதுதான், நீ குடிச்ச பீர் இதுதான், நீ அடிச்ச கஞ்சா இதுதான், நீ அடிச்ச அபின் இதுதான், நல்ல குடிதான் நல்லா என்ன செய்வான் தருவான். அந்த சீலை குடிக்க முடியுமா? மனுஷனுடைய வேர்வைய மனுஷன் குடிக்க முடியுமா? அப்ப நரகத்துல குதிக்கக்கூடிய அந்த சுடு தண்ணியை கொண்டு தருவாங்க. அல்ல சுடு தண்ணியை கொண்டு வந்து அல்ல குடிக்கவும் தருவான். குளிக்கிறதுக்கும் சுடு தண்ணி தான். குளிக்க வச்சு எப்படி குளிக்க வைப்பான்? அல்ல பயங்கரமா கதை நெறிஞ்சிட்டு இருக்கும் போது அப்படி ஐஸ் வாட்டர்ல குளிக்க முடியுமா? குதிக்கிற தண்ணியை கொண்டு தலையில ஊத்துவான். அதே மாதிரி குதிக்கிற நீரை கொண்டு கொடுத்து இந்த குடிடா, சீலை கொண்டு கொடுத்து குடி. உலகத்துல எதை குடிக்க கூடாதுன்னு சொன்னானோ அதை குடிச்சே இல்லையா, இப்ப இதுதான் உனக்கு நரகத்துல வழங்கப்படும் அப்படி சொல்லப்படும் அப்படிங்கிற அல்ல. அதே நேரத்தில் சொர்க்கவாசிகளை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய நிலைமை சொல்ல தேவையில்லை. அவர்கள் இந்த உலகத்துல இதையெல்லாம் இழந்து இருந்தார்கள், இந்த சொர்க்கத்தை அடைவதற்காக வேண்டி எண்ணத்தை எல்லாம் இழந்து அவர்கள் கஷ்டப்பட்டார்களோ அதுக்கு பகரமாக பரிசா அல்லாஹ் செய்யறான். அவர்கள் கற்பனை பண்ணி வச்சிடாத ஏராளமான பாக்கியங்கள் அல்ல தர்றான். அல்லாஹ் சொல்றான், இஸ்மஊன ஃபீஹா லகுவன் இல்லா சலாமா, சலாமுற வார்த்தையை தவிர எந்த வீணானதையும் அவர்கள் அங்கே கேட்க மாட்டார்கள். அங்க இந்த சினிமா, இந்த நாடகம், இந்த பலா இதெல்லாம் அங்க இருக்கவே இருக்காது. இதெல்லாம் இந்த உலகத்துல ஒதுக்கி வச்சிட்டு இருக்காங்க பாருங்க. அவர்களுக்கு சொர்க்கத்துல எந்த கெட்ட வார்த்தை, எந்த வீணான இதையும் அவர்கள் கேட்க மாட்டார்கள். வலகும் ரிசுக்கும் ஃபீஹா புக்ரத்தும் ஆசியா, காலை மாலை 2 வேளை உணவு அவர்களுக்கு வழங்கப்படும் அப்படிங்கிறான். 2 வேளை உணவு. எப்படிப்பட்ட உணவு? வந்ததாகும் பாக்கியத்தின் வலகமின் மிம்மா இஸ்தகூன், அவர்களுக்கு ஏராளமான கனிவர்க்கங்களை நாம் தயாரித்து வைத்திருக்கிறோம். அவர்கள் விரும்புகிற இறைச்சிகளும் அங்கே இருக்கிறது அப்படிங்கிற அல்லாஹ். நமக்கு இந்த கரியினுடைய விலையை விட இன்னைக்கு பார்க்கணும் பழங்களுடைய விலை தான் ஜாஸ்தியா இருக்குது. அது இந்த வெயில் காலத்துல பழம் தான் நிறைய சாப்பிடணும். இந்த பழங்களை சாப்பிட முடியல, அந்த அளவுக்கு விலை இருக்குதா? ஒவ்வொன்றுதான் வாங்கி சாப்பிட்ட நிலைமை இருக்கிறது. அல்லாஹ் என்ன செய்யறாங்க, சொர்க்கத்துல ஏராளமான கனிவர்க்கங்கள். உங்களுக்கு என்ன கனிவர்க்கம் வேணும்? எல்லாமே அங்க இருக்கு. வலகும் ஃபீஹா மின்குல்லி சமராத், எல்லா வகையான கனிவர்க்கங்களும் அங்க இருக்கிறது அப்படிங்கிற அல்லாஹ். எல்லாம் உனக்கு என்ன வேணும்? சப்போட்டா வேணுமா இருக்கும், ஆரஞ்சு வேணுமா இருக்கும், சாத்துக்குடி வேணுமா, ஆப்பிள் வேணுமா, என்னென்ன வகையான கனிவர்க்கங்கள் உலகத்தில் இருக்குதோ மாதுல எல்லா வகையான கனிவர்க்கங்களும் அங்கே கிடைக்கும் அப்படிங்கிற அல்லாஹ். அதே மாதிரி அல்லாஹ் சொல்ற கனிவர்க்கம் சொன்னா அது எப்படி நம்மள பறிச்சு ஏறி மரத்துல பிடிங்கி திங்கிறதா? அப்படி இல்ல. ஃபீ ஜன்னத்தின் ஆலியா, உயர்ந்த சொர்க்கத்தில் அவர்கள் இருப்பார்கள். குத்துஃபுஹா தானியா, அதனுடைய கனிவர்க்கங்கள் அப்படி தொங்கி அவர்களுக்கு தாழ்வாக இருக்கும். இந்த கையை நீட்டினா பறிச்சுக்கலாம். அந்த மாதிரியான உணவு அவர்களுக்கு வழங்கப்படும். குழு வசரபு ஹனியன் பிமா அஸ்ரப்தும் பில் ஐயாமில் காலியா, உலகத்தில் நீங்கள் வாழும் பொழுது என்ன நல்ல காரியங்களை எல்லாம் செய்தீர்களோ அதுக்கு பகரமா இங்க நல்லா சாப்பிடுங்க என்று அவர்களுக்கு சொல்லப்படும் அப்படிங்கிற அல்லாஹ். அப்ப சைவம் அசைவம் எல்லாமே விரும்புற பறவையினுடைய இறைச்சி கிடைக்கும், விரும்புற அந்த ஆடு மாடுடைய இறைச்சி கிடைக்கும், எல்லா வகையான இறைச்சி இருக்குது என்று திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அதே மாதிரி தண்ணீர் அல்லாஹ் சொல்றான், இதாபு அலைஹிம் பி காசிமின் மயின், அவர்கள் ஊற்றி வைக்கப்பட்டிருக்கிற கூளைகள் அவர்களை சுற்றி சுற்றி வரும். தண்ணி குடிக்கிறதுக்குன்னு எங்க போக வேண்டிய தேவையில்லை, அவர்களை தேடி அந்த கூளைகள் வரும். பைலான் லதத்தில் ஷாரிபீன், இப்படி வெள்ள வெள்ளேன்னு அந்த தண்ணீர் இருக்கும். தண்ணி வெள்ள கலர்ல தான் இப்படி இருக்கேன், அது குடிக்கிறதுக்கு ரொம்ப மென்மையானது. லா ஃபீஹா கவுலுன் வலாஹும் அன்ஹா யுன்ஸபூன், அதுல கேடும் அவர்களுக்கு இருக்காது, அவர்கள் மதிமயக்கப்பட மாட்டார்கள். அப்படி அதே மாதிரி இஸ்கூனமின் ரஹீக்கும் மகத்தும், முத்திரையிடப்பட்ட மது அவர்களுக்கு வழங்கப்படும். கிதாபுகும் மிஸ்குன், அதனுடைய முத்திரை கஸ்தூரியாக இருக்கும். அப்படி தாலிக்கப்பல் எத்தனாபிசில் முத்தனாபிசூன், போட்டியிடக்கூடியவர்கள் இதுல போட்டியிடட்டும் அப்படிங்கிற அல்லாஹ். இங்க மதுவை குடிச்சிட்டு சாராயத்தை குடிச்சிட்டு அறிவு இல்லாம விழுந்து கிடக்குறாங்க. அங்க மது வழங்கப்படும். இந்த உலகத்துல மது அருந்தவர்களுக்கு அங்க அது கிடைக்காது. அங்க உள்ள மதுவை பொறுத்த வரைக்கும் மனுஷனுடைய அறிவை மழுங்க செய்யாது. குடிப்பதற்கு இதமான மென்மையான போட்டி போடக்கூடிய அளவுக்கு ஒரு டேஸ்டான ஒரு விஷயமாக இருக்கும் அப்படிங்கிற அல்லாஹ். மிசாஜுக்கும் தசனீம், தசனீம் என்று சொல்லக்கூடிய அந்த நீரும் அவர்களுக்கு உண்டு இப்படின்னு அல்லாஹ் செய்யறாங்க. சொர்க்கத்தை அல்லாஹ் பட்டியல் போடுறான். அப்ப சொர்க்கத்தை, நம்ம சொர்க்கத்தினுடைய இன்பங்களை பார்க்கும் பொழுது நம்ம என்ன நினைக்கணும், இந்த உலகத்துல நம்ம கஷ்டப்பட்டாலும் நல்லவர்களா வாழ்றதுனால நமக்கு ஒரு சிறைச்சாலையில் இருக்கிற மாதிரி அப்படித்தான் ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கை இருக்கும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, துன்யா சிஜ்னுல் மூமினி வ ஜன்னத்துல் காஃபிரி,
இந்த உலகங்கிறது மூமினை பொறுத்த வரைக்கும் சிறைச்சாலை மாதிரி, கொஞ்சம் கஷ்டங்கள் இருக்கு, கட்டுப்பாடு இருக்கு, அதுல கடைபிடிப்பது என்பது கஷ்டமா தான் தெரியும். இந்த உலகத்துல காபிர்களுக்கு சொர்க்கம் மாதிரி நினைச்ச மாதிரி அவர்கள் இருப்பார்கள். அல்லாஹ்வை நம்பாதவர்களுக்கு, மறுமையை நம்பாதவர்களுக்கு சொர்க்கம் மாதிரி இருக்கு. ஆனால் இந்த உலகத்துல நீங்க ஒரு கட்டுக்கோப்பா ஒரு ஒழுக்கமா இருப்பீர்களே, ஆனால் ஆகிரத்துல உங்களுக்கு சொர்க்கம்ங்கிற பரிசு நீங்க நினைத்து பார்க்காத பரிசு இருக்குது அப்படிங்கிற அல்லாஹ். சொர்க்கத்துடைய இன்பங்களை திருக்குறான்ல நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா, நம்ம அதுக்காக வேண்டி விழுந்து விழுந்து வணங்கினாலும் அதுக்கு ஈட கிடையாது. சொர்க்கம்ங்கிறது நம்ம வணங்குற அமல்லாம் அதுக்கு ரொம்ப கம்மி. காலம் முழுக்க நீங்கள் நன்றி செலுத்தினாலும் அந்த சொர்க்கத்தினுடைய இன்பங்கிறது அது மகத்தானது. அதுக்கு நீங்க எவ்வளவு கோடி கொடுத்தாலும் கிடைக்கவே செய்யாது. அப்படிப்பட்ட சொர்க்கம் இருக்கிறது. அப்ப அந்த சொர்க்கம் வேணும்னு சொன்னால் நம்ம எப்படி நடக்கணும்? அல்லாஹ் என்ன கட்டளை எல்லாம் போடுறான்னு அது மாதிரி நடக்கணும். விபச்சாரம் பண்ணக்கூடாது, திருடக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, கொலை செய்யக்கூடாது, அடுத்தவர்களை பற்றி அவதூறு பரப்பக்கூடாது, தொழுகணும், நோன்பு வைக்கணும்னு சொல்லி இஸ்லாம் என்னவெல்லாம் நமக்கு சொல்லுதோ அதுல எல்லாம் கரெக்டா நடக்கணும். அல்லவே நமக்கு இந்த உலகத்துல உள்ள அந்த கஷ்டத்தை தாங்க முடியாது, உலகத்துல நாங்க நல்லா இருக்கணும், உலகத்துல சொகுசா இருக்கணும் அப்படின்னு சொன்னா நரகத்தை அல்லாஹ் சொல்றான். நரகம் எப்படி இருக்குது? 7 வகையான வாசல் இருக்கு. லஞ்சம் கொடுத்து விலைக்கு வாங்க முடியாத, எந்த விலை கொடுத்து வாங்க முடியாத கடுமையான மாணவர்கள் அங்கே அடித்துக் கொண்டிருப்பார்கள். நெருப்புல வேதனை, கடுமையான வேதனை அங்க செய்யப்படும். நாலா பக்கத்துல நெருப்பு இருக்கு. இப்படி நல்லா சொல்றான். அந்த நெருப்பு உங்க மேனியில பட்ட இதயம் வரைக்கும் போய் பாயங்கிறான். அப்ப சொர்க்கம் வேணுமா நரகம் வேணுமான்னு என்ன செய்யணும்? நம்ம முடிவு பண்ணணும். நம்ம என்ன நினைக்கிறோம்? மறுமை நாள் தானே, அப்புறம் பாத்துக்கிறோம், நமக்கு அல்ல இப்படிதான் வச்சிருக்கிறான். சில பேர் என்ன செய்யறாங்க? அவர்கள் மார்க்கத்துக்கு முரணா நடந்து கொண்டு அல்லாதான் என்ன இப்படி வச்சிருக்கிறான்னு இப்படி ஒரு சொல்லிக்கிறாங்க. அல்லா நினைச்சா இப்படி காட்டலாம்ல, நான் இப்படி இருக்கிறது அல்லாவுடைய நாட்டம்னா இப்படிங்கிறாங்க. இப்படி கெட்டவர்களா இருக்கிறது அல்லாவுடைய நாட்டம்னா, கெட்டவங்களா இருக்கிறதுக்கு நரகம்ங்கிறது அல்லாவுடைய நாட்டம். அது நரகத்தை ஏத்துக்க முடியுமா? நரகத்துல ஒரு நிமிஷம் இருக்க முடியுமா? அப்ப நம்ம இந்த உலகத்துல என்ன செய்யணும்? அல்லாஹ் உலகத்துல நமக்கு எல்லாமே சொல்லி தர்றான். சொர்க்கம் இப்படி இருக்கு, இன்னென்ன காரியங்களை செஞ்சால் சொர்க்கம், இன்னென்ன காரியங்களை செஞ்சா நரகம்னு அல்லாஹ் சொல்றான். திருமறை குர்ஆனை விளங்கி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போதனைகளை விளங்கி உண்மையான இஸ்லாத்தை நாம் கடைபிடித்து சொர்க்கம் என்ற அந்த பேற்றை பெற வேண்டும் என்று கூறி முடிக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.